எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிக்கில் நாராயணன். நீங்கள் பார்க்குறது ஃபிசிக்ஸ்வாத்தி என்கிற யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மோஷன் இன் எ பிளேனுங்கிற சாப்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் நீட் தான். அப்போ நமக்கு ஏற்கனவே மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைனுங்கிற சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதில் ஆல்மோஸ்ட் 25 to 30 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு போன 5 வருஷத்தில். இந்த வாட்டியும் அதே மாதிரி சிமிலர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மோஷன் இன் எ பிளேன். அப்போ இந்த மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் மோஷன் இன் பிளேனுங்கிற சாப்டர்ஸ் வந்து கல்வி டெக்ஸ்ட் புக்ஸில் உங்களுக்கு தெரியாது. ஏன் இல்லை, அது உங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா கல்வி டெக்ஸ்ட் புக்ஸில் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு சிங்கிள் சாப்டராக கைனமேட்டிக்ஸ் நான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதனால தான் இந்த வீடியோட டைட்டில் வந்து நான் கைனமேட்டிக்ஸ்னு வச்சிருக்காங்க. கைனமேட்டிக்ஸ் பார்ட் 2னு சொல்கிறது இஸ் அபவுட் மோஷன் இன் எ பிளேன். அப்போ நம்ம வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு டேரெக்டாக கொஸ்டினுக்கு போவோம். ஸோ லெட்ஸ் ரீட் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க தம்பிங்களா? எல்லாரும் பாருங்கள், சூப்பராக பாருங்கள், நல்லா பாருங்கள். Moment of a force, moment of the force, F vector is equal to some vector கொடுத்துருப்பாங்க. சரி, at a point கொடுத்துருக்காங்க 2 0 minus 3 about the point கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. ஸோ தட் மீன்ஸ் தட் மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ்னா என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? என்னது, எனக்கு ஒரு பாயிண்ட் இருப்பாங்க and I am having a force which is at a distance from that particular point and this is going to be called as moment of a force. ஸோ அதில் the force is being applied at a point. say இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஏன்னு பேர் வைக்கிறாங்க, இந்த பாயிண்ட்டுக்கு நான் பி இல்லைன்னா திரும்பி வைக்கிறோம். that is the right way of doing it. This is going to be point B, this is going to be point A. So this is going to be my point A, this is going to be my point B. அப்போ force is acting at which point நம்ம பார்ப்போம். force எந்த பாயிண்டில் ஆக்ட் பண்ணுறாங்க? force is acting at 2 0 minus 3 which is going to be my point B. so point B ல தான் எனக்கு force act ஆகிறாங்க. so force is being acting at this point and this is going to be my R vector. இதுதான் எனக்கு R vector வரும். this is going to be my F vector. so what is going to be my moment? What is going to be moment of force? Moment of force is going to be R cross F. It is given by the expression R cross F. அப்போ நமக்கு என்ன வெக்டர் வேணும்? R வெக்டர் வேணும். So what is going to be my R vector? Let's find out R vector. R vectorனா இது என்ன சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கு? நம்ம ரொட்டேஷன்ங்கிற சாப்டர்ல படிச்சிருப்பாங்க இல்லையா? இதே மாதிரி நம்ம முன்னாடியும் படிச்சிருக்கு. எந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் படிக்கும்போது மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ்னு படிச்சிருப்பாங்க. அது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தான் படிச்சிருக்காங்க. அது ஒரு வெக்டர் ஃபார்ம் நம்ம படிக்கல. வெக்டர் ஃபார்ம் வந்து நம்ம படிச்சது ரொட்டேஷன்ங்கிற சாப்டர்ல. ஓகே, ஸோ ரொட்டேஷன்ங்கிற சாப்டர் நம்ம இந்த டாப் கான்செப்ட் படிச்சிட்டோம். ஸோ ஆர் கிராஸ் எஃப் தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு, லெட் மீ சே இட் இஸ் கோயிங் டு பி பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை பி வெக்டர்? திஸ் இஸ் கோயிங் டு பி மை பி வெக்டர்லேயே எனக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் வச்சு எனக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 2i plus 0j minus 3k மைனஸ் என்ன தான் ஏ வெக்டர் வரப்போகுது? 2i minus 2j minus 2k இதுதான் வரும். ஸோ லெட் மீ சப்ட்ராக்ட். திஸ் இஸ் கோயிங் டு பி 0i and what is this going to be? 0 minus of minus 2 is going to be plus 2. So it is going to be plus 2j minus 3k minus of minus is going to be plus, so it is going to be minus k. So this is going to be my R vector. R vector clear-ஆ இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ எனக்கு R vector கிடைச்சிட்டாங்க. அடுத்தது எனக்கு என்ன தான் வேணும்? எனக்கு வேண்டியது F vector. F vector கொஸ்டினில் ஏற்கனவே இருக்குது. ஏன்னா R cross F தானே வேணும். அதில் R vector கிடைச்சிங்கன்னா அடுத்து F vector இருக்குது. டைரெக்டாக கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க வேண்டியதா. ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் த கிராஸ் ப்ராடக்ட் which is going to be moment which is equal to moment of force which is equal to R cross F. இதில் R vector is equal to 0i plus 2j minus k cross what is going to be 4i plus 5j minus 6k. 4i plus 5j minus 6k. That is going to be my cross product. So let me write this down. இது என்ன வரும்? I, j and k. இதில் என்ன வரும்? 0, 2 and minus 1. This is going to be 4, 5 and minus 6. அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும்? நம்ம பண்ண வேண்டியது என்ன? நம்ம பண்ண வேண்டியது இதோட cross product எடுக்கணும், இல்லைன்னா இதோட expansion எடுக்கணும். So what is going to be the expansion? That is going to be I into let me take, this is going to be what? minus 12 இல்லையா? அது என்ன வரும்? minus 12 plus 5. So that is going to be minus 12 plus 5. clear-ஆ இருக்காது? minus j into இது 0 ஆயிடும். இது என்ன வரும்? plus வரும். So it is going to be minus of minus is going to be plus 4 தான் வரும். So this is going to be இங்கே 4 வரும் plus k into என்ன தான் k into வரப்போகுது? This is going to be again 0. This is going to be minus 8. So what is going to be my answer? My answer is going to be minus 12 plus 5 is minus 7i minus 4j minus 8k is going to be my answer. இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு இருக்கா? minus 7i minus 4j minus 8k இருக்கு. எங்கே இருக்கு? ஆப்ஷன் நம்பர் C. ஆப்ஷன் நம்பர் C is going to be my correct answer. clear-ஆ இருக்கா? ஓகே தானே? set. So let's go into the next question.
ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன? அடுத்த கொஸ்டின் வந்து இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் சம் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ வெக்டர்ஸ் தென் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் இஸ். சரி, magnitude of sum of two vectors, magnitude of sum of two. ஸோ நம்ம எதை பற்றி தான் பேசுகிறோம்? we are sum of two vectors பற்றி தான் நம்ம பேசுகிறோம். sum of two vectors தான் நம்ம ரிசல்டன்ட் வெக்டர்னு சொல்லி படித்தோம் இல்லையா? that is what we studied as resultant vector. நம்ம ரிசல்டன்ட் வெக்டர்னு சொல்லி படித்தது தான் இது இல்லையா? ஸோ தட் இஸ் they are talking about resultant vector. ஸோ resultant vector பற்றி படித்த ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது? நமக்கு ரெண்டு விதமாக படிச்சிருக்காங்க. இதர் நம்ம வெக்டர் ட்ரையாங்குலர் ஃபார்ம் இல்லை ட்ரையாங்குலர் லா இல்லைனா வேறு ஏதாவது லா வச்சு நமக்கு கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ரிசல்டன்ட் வெக்டருக்காக என்ன ஃபார்முலா இருக்குது? ஆர் இஸ் ஈக்குவல் டு அல்ல ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos தீட்டா. இதை நம்ம படித்த ஃபார்முலா. சரி, மைண்டில் அது செட் ஆகிடுச்சு. இந்த ஃபார்முலா பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா இந்த ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூடை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, மைண்டில் அது செட் ஆகிடுச்சு. சரி, லெட்ஸ் ரீட். ஸோ இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் சம் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டூ வெக்டர்ஸ். ஓ, அப்போ தட் மீன்ஸ் தட் இந்த சம் ஆஃப் டூ வெக்டர்ஸும் difference of two vectors ரெண்டுமே என்ன தான்? சேம் தான். ஸோ தட் மீன்ஸ் தட் அப்போ டெக்னிக்கலி what they are basically saying is p vector plus q vector is equal to p vector minus q vector. இதானே சொல்ல வராங்க. புரியுதா? p vector plus q vector நம்ம கண்டுபிடிச்சா that is basically equal to p vector minus q vector. அதுதான் நம்ம கிட்ட சொல்றாங்க. ஸோ இதில் and they are talking about what is the angle between the two vectors. they are talking about angle between the two. ஸோ இது இப்படி வச்சு q கேன்சல் பண்ணால நமக்கு ஆன்சர் வராது. ஏன்னா அப்போ நமக்கு p is equal to 0 தான் வரும். அதில் ஆன்சர் என்ன கேட்குறாங்க? இவருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன? இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும்? அதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ இது இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் மீனிங். ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா ஐ எம் கோயிங் டு take two different scenarios. இதில் so let's take p vector plus q vector na r1 vector and p vector minus q vector r2 vector னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ரிசல்டன்ட் இருக்கும் இல்லையா? so let's first take p vector plus q vector. இதை பற்றி நம்ம ஆக்சுவலி பேசியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ப்ராப்ளம்ஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டைலில் நம்ம ப்ராப்ளம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ லெட்ஸ் பேசிக்கலி சே என்ன தான் ஒரு டயக்ராம் போட்டு பார்ப்போம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை பி வெக்டர். அதே மாதிரி லெட் மீ டேக் மை கியூ வெக்டர். கியூ வெக்டர்னு சொன்னீங்கன்னா இட் வில் பி சம்திங் லைக் திஸ். இப்போ என்னவோ தான் வரும் கியூ வெக்டர்னு வச்சுக்க அஸ்யூமிங் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி த ஆங்கிள் தீட்டா. ஸோ இதை வச்சு எனக்கு கண்டுபிடிக்கலாம். R1 கண்டுபிடிக்கலாம். R1 என்ன வரும்? p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos தீட்டா. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் R2. R2னா எது எப்படி வரும்? now that is going to be interesting. ஏன்னா p வெக்டர் அங்கேயே தான் இருக்கும் இல்லையா? p வெக்டர் is exactly going to be there and q வெக்டர் எப்படி வரும்? q வெக்டர் p வெக்டர் இதே மாதிரி இங்கே தான் இருக்கும். ஆனால் q வெக்டர் வந்து இது இந்த சைடில் தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த p மைனஸ் qன்னு சொல்கிறது as I said this is same as what? this is same as adding minus q வெக்டர் இல்லையா? this is same as adding minus q வெக்டர். ஸோ what will it will be? இது இப்படி தான் வரணும் இல்லையா? it is going to come like this. ஸோ இப்படி தான் வரும். so this is how your minus q vector is going to be. so we are finding out what? we are trying to find out the angle between p vector we are trying to find out angle the resultant of p vector and minus q vector. we are trying to find out p vector minus q vector. அது என்னது? அது p vector and minus q vector ஓட resultant தான். so இந்த angle theta na இந்த angle என்ன தான் வரும்? this is going to be 180 minus theta. so this is going to be your clue. இதுதான் உங்களுக்கு என்ன வரப்போகுது? இதுதான் உங்களுக்கு க்ளூவா வரப்போகுது. இதுதான் நமக்கு என்ன தான் வரப்போகுது? க்ளூவா வரப்போகுது. கிளியரா இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ லெட்ஸ் ஆக்சுவலி ட்ரை டு சால்வ் இட். ஓகே, இது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இது சால்வ் பண்ணோன்னா இதுலேருந்து என்ன நமக்கு புரியுது? இதில் நமக்கு என்ன புரியுதுன்னா r1 vector is going to have என்ன தான் r1 வெக்டரில் வரும்? r1 vector is going to be the resultant of p square plus q square. r1 is equal to root of p square plus q square plus 2pq cos theta, where theta is the angle between p and q. r2னு சொன்னீங்கன்னா என்ன வரும்? root of p square வரும், q square. ஏன்னா magnitude of minus qனு சொன்னீங்கன்னா அது என்ன தான் வரும்? it is going to be q itself இல்லையா? magnitude of minus qனு சொன்னீங்கன்னா அது என்ன தான் வரும்? that is going to be q itself. qவே தான் வரும். magnitude of minus qனு சொன்னாலும் magnitude of q ஆனாலும் ரெண்டுக்குமே q தான் வரும். okay, so it is going to be q square plus 2pq into cos of angle between. யார் இருக்கிற ஆங்கிள் எடுக்கணும்? பியும் கியூ இருக்கிற ஆங்கிள் எடுக்கணுமா? பியும் மைனஸ் கியூ இருக்கிற ஆங்கிள் எடுக்கணுமா? பியும் மைனஸ் கியூ இருக்கிற ஆங்கிள் எடுக்கணும். ஸோ அது என்ன வரும்? that is going to be 180 minus theta. so what is that going to be? your angle is going to be 180 minus theta. let's simplify this. this is going to be what? p square plus q square plus 2pq
cos theta, cos 180 minus theta என்ன வரும்? That is going to be into minus cos theta, which is going to be root of p square plus q square minus 2pq cos theta. So இதில் நமக்கு ஆனால் என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் r1 is equal to r2. r1 is equal to r2, அதுதான் நமக்கு தெரியும். So r1 is equal to r2 னு சொல்லும்போது what is that going to be? Now that is going to be p square plus q square plus 2pq cos theta is equal to p square plus q square minus 2pq cos theta. இதான் வரும் இல்லையா? ஸோ இதில் நான் p square கேன்சல் பண்ணிக்கலாம், q square கேன்சல் பண்ணிக்கலாம். இது I can take it to the other side. இது நான் இந்த பக்கம் எடுக்கும்போது what is it that I am going to get? I am going to get 2pq cos theta is equal to 2pq cos theta plus into 2pq cos theta is equal to என்ன வரும்? 0 வரும். So that is going to be 4pq cos theta is equal to 0. So இதில் cos theta ஓட வேல்யூ, ஸோ இது 0 ஆகணும்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? The possibilities are either p should be equal to 0, இல்லைனா q should be equal to 0, அது இல்லைனா cos theta should be equal to 0. இதுதான் லாஸ்ட் பாசிபிலிட்டி இல்லையா? லாஸ்ட் பாசிபிலிட்டி என்ன? cos theta should be equal to 0. இதில் p equal to 0 நம்ம வரமாட்டோம், ஏன்னா ஒரு வெக்டர் இல்லாமல் போயிடும் இல்லையா? p 0ன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் வெக்டர் இல்லையே எங்க. ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். q is equal to 0 is also not possible. ஏன்னா அப்போ என்ன இல்லை, அப்பயும் வெக்டர் இல்லாமல் போயிடும் இல்லையா? வெக்டர் இல்லாமல் போயிடும். ஸோ வெக்டர் இல்லாமல் இல்லை, வெக்டர் அங்கே தான் இருக்குது இல்லையா? ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் திங்? அடுத்தது என்ன தான் வரும்? ஸோ நெக்ஸ்ட் பாசிபிள் திங் இஸ் ஒரே ஒரு நிமிஷம் தம்பிங்களா. எஸ், த நெக்ஸ்ட் அடுத்த பாசிபிலிட்டி என்ன? அடுத்த பாசிபிலிட்டி வந்து cos theta is equal to 0. ஸோ நமக்கு கொடுத்த ஆப்ஷனில் ஏதாவது தீட்டா வேல்யூக்கு cos 0 ஆகிடுமா? ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். ஏதாவது cos 0 வேல்யூ 1, cos 45 வேல்யூ எவ்வளோ வரும்? cos 45 வேல்யூ 1/√2, cos 180 வேல்யூ -1, ஆனால் cos 90 வேல்யூ என்ன வரும்? that is equal to 0. ஸோ your answer is option B, 90 degree. கிளியராக இருக்கா? இந்த கான்செப்ட் கிளியராக இருக்குல்ல? ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து மேஜரான டேக்அவே என்ன? நமக்கு இதுதான், இந்த அடிஷன் ஆஃப் வெக்டர் இல்லை, சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் சேம் as what ஆடிங் த நெகட்டிவ் ஆஃப் எ வெக்டர். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக்அவே. அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் வெக்டரோட ஃபார்முலா இந்த மாதிரி. தென் த இம்பார்ட்டன்ட் டேக்அவே இஸ் that cos theta, cos of 90 minus cos 180 minus theta is equal to minus cos theta. இந்த மாதிரி trigonometry. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு இதோட சொல்யூஷன் வரும். கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. உங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாமே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் கடுபடி ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஓகே, ஃபைன். தி ஆன்சர் கிளியராக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? ஸோ again நமக்கு வெக்டர் தான் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் ரீட் த வெக்டர். வெக்டர்ஸ் A is equal to cos omega t into I plus sin omega t into j, and B is equal to cos omega t by 2I plus sin omega t j are functions of time then value of t at which they are orthogonal to each other. சரி, இட்ஸ் ரிலேட்டிவ்லி சிம்பிளான கொஸ்டின் நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப முக்கியமாக வர ஒரு கொஸ்டின். ஸோ இஃப் வெக்டர்ஸ் cos omega t into I plus sin omega t into j அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ வெக்டர்ஸ் இருக்குது? ஏன்னு ஒரு வெக்டர் இருக்குது, பின்னு ஒரு வெக்டர் இருக்குது இல்லையா? ஏன்னு ஒரு வெக்டர் இருக்குது, பின்னு ஒரு வெக்டர் இருக்குது. தே ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைம். தென் த வேல்யூ ஆஃப் டி அட் விச் தே ஆர் ஆர்த்தோகனல். எப்போ தான் ரெண்டு வெக்டர்ஸ் ஆர்த்தோகனல் ஆகும்? த வெக்டர்ஸ் பிகம் ஆர்த்தோகனல். இதுதான் இந்த கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக்அவே. வென் ஆர்த்தோகனலோட மீனிங் என்ன? ஆர்த்தோகனலோட மீனிங் வந்து இட் இஸ் ஜஸ்ட் பர்பெண்டிகுலர் இல்லையா? அதோட மீனிங் என்ன? பர்பெண்டிகுலர். ஆர்த்தோகனலோட மீனிங் வந்து perpendicular. இதுதான் அதோட மீனிங். ஸோ யார் பர்பெண்டிகுலராக இருக்கணும்? ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் மஸ்ட் பி பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர் ஆகணும்னா அதோட கண்டிஷன் என்ன? வெக்டர் ஏ டாட் வெக்டர் பி மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. வெக்டர் ஏ டாட் வெக்டர் பி மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. என்னதான் இருக்கணும்? வெக்டர் ஏ டாட் வெக்டர் பி மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு வெக்டர் ஏ டாட் வெக்டர் பின்னு தெரியும் இல்லையா? நம்ம என்ன பண்ண வேண்டாம், தேவையில்லை. நம்ம ஃபுல்லாக எல்லாம் பார்க்க தேவையில்லை. நமக்கு தெரியும் I into I and J into J. அவ்வளோ தானே வேணும். ஸோ லெட்ஸ் ரைட் டவுன் டைரக்ட்லி. ஸோ டைரக்டாக எழுதும்போது என்ன வரும்? cos omega t into cos omega t by 2 இல்லையா? அது என்னது? ஐயோட காம்பனண்ட் அண்ட் ஐயோட காம்பனண்ட் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அடுத்தது வந்து என்ன வரும்? ப்ளஸ் ஜேயோட காம்பனண்ட் என்ன வரும்? sin omega t into sin omega t by 2. So this is going to be this component and this is going to be the next component, sin omega t and sin omega t by 2.
which is equal to 0. இதுதான் a dot b வரும் இல்லையா? ஸோ இது 0 வரணும்னா இது ஒரு ஃபார்முலாவுக்கு சிமிலரான சிச்சுவேஷன். வாட் இஸ் தட்? cos a into cos b plus sin a into sin b இதுதான் வரும் இல்லையா? ஸோ which is equal to what? cos of a minus b. இதுதான் எனக்கு ஃபார்முலாவை வரப்போகுது. இதுதான் எனக்கு ஃபார்முலாவை வரப்போகுது. ஸோ வாட் கேன் வி சே? cos a minus b இதுதான் எனக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நான் எப்படி இதை யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்குறாங்க. ஸோ லெட்ஸ் see dear friends, let's see. நமக்கு பார்க்கலாம் இல்லையா என்ன வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் I'll just copy this from here. இல்லை இங்கே இடம் கம்மியானதுனால I'm writing it in the next page. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு இங்கே நான் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன். So let's write it similar. இந்த கொஸ்டினை படி பார்த்தீங்கன்னா a என்ன வரும்? a is going to be omega t இல்லையா? a யோட பொசிஷனில் யார் இருக்கு? ஆங்கிள் omega t இருக்கு. b யோட பொசிஷனில் யார் இருக்கு? ஆங்கிள் it is going to be omega t by 2 இல்லையா? b யோட பொசிஷனில் யார் இருக்கு? ஆங்கிள் omega t by 2. So what is that going to be? cos of a minus b னு சொல்லும்போது omega t minus omega t by 2 which is equal to cos of omega t divided by 2. cos of omega t divided by 2. இதோட value is equal to 0. இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் காஸோட என்ன வேல்யூ தான் 0 வரும். we know that cos 90 degree is equal to 0. ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கொடுக்கும்போது இங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு பை கண்ணுக்கு தெரியுது இல்லையா? என்ன தெரியுது? பை கண்ணுக்கு தெரியுது. ஸோ தட் மீன்ஸ் தட் இன்ஸ்டெட் ஆஃப் டிகிரிக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம அதோட ரேடியன் மெஷர் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நான் ரேடியனில் எழுதும்போது I'll write as cos pi by 2 is equal to 0. அப்போ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது cos pi by 2 and cos omega t by 2 கம்பேர் பண்ணும்போது I can say pi by 2 is equal to omega t by 2. இது ரெண்டுமே கேன்சல் பண்ணும்போது I'll get pi is equal to omega t or t is equal to pi by omega. அதான் கொஸ்டினில் கேட்டிருக்கு இல்லையா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் t ஃபார் விச் தே ஆர் ஆர்த்தோகனல்? டீயோட வேல்யூ பற்றி தான் கேட்குறாங்க. டீயோட வேல்யூ என்ன வரணும்? pi by omega. டீயோட வேல்யூ என்ன வரும்? that is going to be equal to pi by omega. கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? ஐடியா செட்டு தானே? சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்டான டேக்அவே என்ன? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்டான டேக்அவே பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் ரெண்டு வெக்டர்ஸை பர்பெண்டிகுலராக வரும்போது யூ ஷுட் சே டாட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது இதே மாதிரி மறுபடியும் ஒரு ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலா தான். என்ன கேட்டிங்கன்னா எல்லா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவும் படித்து வச்சுருங்க, தேவைப்படும். ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலாஸ் எல்லாம் படித்து வச்சுருங்க, தேவைப்படும். ஓகே, ஸோ அது ஆக்சுவலி நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் படிங்க. ஏன்னா இது 2019 நீட்டில் கொஸ்டின் தான். 2019 லெவலில் நீட் இப்போ மேத்தமேட்டிக்கல் இல்லை. ஆக்சுவலி அதோட மேக்ஸ் லெவல் கம்மியானதுனால இப்போ ஆக்சுவலி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது கம்மி தான், சான்சஸ் கம்மி தான். ஸோ இது யார் படிக்கணும்னா நீங்கள் ஏற்கனவே நல்லா ஓரளவுக்கு கிளியர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஓகே நீங்கள் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ரிவிஷன்லாம் பண்ணும்போது தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, நீங்கள் மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் படிக்கிறது நல்லாயிருக்கும். ஓகே, சரி, ஃபைன். ஸோ அடுத்தது வந்து என்ன வரும்? a particle is moving in such. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் கிளியர் ஆகிடுச்சு. ஆல்ரைட், டன். சரி, அடுத்த கொஸ்டின். a particle is moving such that its position coordinates are. ஓகே, பார்ட்டிகல் மூவ் பண்ணிட்டே இருக்காங்க, அது ஒரு நடுவில் இருக்கிற பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறாங்க. 2,3. ஓகே, ஃபைன். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் தான் வேல்யூ கொடுக்குது. ஸோ எக்ஸ் காமா ஒய்யோட வேல்யூ என்ன வருது? எக்ஸ் 2,3ன்னு இருக்கிறது தான் ஒரு இனிஷியல் பொசிஷன். ஓகே, ஸோ இனிஷியலி அதோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா that is going to be 2, 3. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6, 7. t is equal to 2 செகண்ட் இருக்கு இல்லையா? t is equal to 2 செகண்டில் 6,7 தான் வரும். ஓகேவா? t is equal to 2 செகண்டில் 6,7 தான். அதே மாதிரி லாஸ்ட் டைமில் 13, 14 சொல்கிறது that is equal to t is equal to 5. So that means that t is equal to 0 ஒரு வேல்யூ, t is equal to 2 ஒரு வேல்யூ, t is equal to 5 ஒரு வேல்யூ. ஸோ இது மூவ் ஆகிட்டே இருக்கு and this is going to be how the body moves. கிளியராக இருக்குல்ல? So let's try to solve it. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர் ஃப்ரம் t is equal to 0 to t is equal to 5. t is equal to 0லேருந்து t is equal to 5 வரைக்கும் இருக்கிற ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தட் இஸ் வாட் தே ஹேவ் ஆஸ்க்ட். ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டினா தெரியும் என்னதான்? அது ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் தான் வேணும் எனக்கு. பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் அதான் வரும் இல்லையா? ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை ஆவரேஜ் வெலாசிட்டி? What is going to be my average velocity is equal to
total displacement divided by total time. ஓகேவா total timeனு சொல்லும்போது எது தான் வரணும் 0லேருந்து 5 வரைக்கும். ஸோ total timeனு சொல்கிறது நீச்சே 5 தான் வரும் இல்லையா, கீழே டினாமினேட்டரில் 5 தான் வரும், அதில் டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ 5 செகண்டில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன தான் இருக்கும், ஸோ த பொசிஷன் at 5 minus position at 0 இல்லையா, இனிஷியல் பொசிஷன் minus final position. So what is that going to be, your position at t is equal to 5 minus the position at t is equal to 0 divided by 5 minus 0. இப்படி தான் வரும் இல்லையா. ஸோ x at t is equal to 5 minus x at t is equal to 0. ஸோ என்ன தான் வருவது, ஸோ let's find out என்ன வரும். t is equal to 5ல பொசிஷன் என்ன, 13 minus 13, that is going to be 13i plus 14j. correct தானே, that is going to be 13i plus 14j minus அடுத்து என்ன வரும், t is equal to 0 தானே, t is equal to 0ல என்ன வருது 2i plus 3j divided by என்ன வரும், time is equal to 5 seconds, time is equal to 5 seconds. So 13 minus 2 னு சொல்கிறது என்ன, that is going to be 11i plus 14 minus 3 னு சொன்னா என்ன வரும், மறுபடியும் 11j divided by 5, that is going to be equal to 11 by 5 into i plus j, 11 by 5 into i plus j, 11 by 5 into i plus j னு தான் வரும். கிளியராக இருக்கும். ஐயோ நான் ஒரு அளவுக்கு I should have been a little bit on this side இல்லையா, 11 by 5 into i plus j. பாருங்க ஆன்சர் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் நம்பர் டி, ஆப்ஷன் டியில் நமக்கு ஆன்சர் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதில் இந்த இம்பார்ட்டண்டான டேக்அவே என்ன, இம்பார்ட்டண்டான டேக்அவே ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். என்னது, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஸோ வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். நடுவில் இருக்கிற டேட்டா தேவையில்லாத டேட்டா, அதுதான் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இந்த கொஸ்டினில் இம்பார்ட்டண்டான டேக்அவே என்னன்னா, இங்கே நடுவில் இருக்கிற டேட்டா உங்களுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை, வெலாசிட்டின்னு கேட்டதுனால. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டிங்கன்னா தேவைப்படும் இல்லையா, ஏன்னா அது ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் அடுத்தது கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லிட்டில். அதே மாதிரி ஸ்பீடில் ஆனால் என்ன வராது, வெக்டர் வராது. அது கூட ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான் ஓகேவா, ஏன்னா ஸ்பீடில் யார் வராது, வெக்டர் வராது. ஓகே, தட் இஸ் அனதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. பட் எனிவே நம்மளை பொறுத்த வரைக்கும் நடுவில் எங்கே போனதுன்னு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், அவ்வளோதான். நடுவில் இருக்கிறதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. கிளியராக இருக்குல்ல. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக் அவே ஃப்ரம் திஸ் கொஸ்டின். ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டியோட டெஃபினிஷன் அண்ட் த ஃபேக்ட் தட் நடுவில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ரெண்டு விஷயங்கள் கிளியராக இருக்குல்ல. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் கொஞ்சம் தியரட்டிக்கலான கொஸ்டின் தான். சரி, ஸோ வெக்டர்ஸ் ABC are such that a dot b is equal to 0 and a dot z is equal to 0, then the vector parallel to a is. So a dot b is equal to 0 னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லலாம், a dot b is equal to 0 means a is perpendicular to b இல்லையா, a is perpendicular to b. ஏன்னா நமக்கு தெரியும் டாட் ப்ராடக்ட் எப்போ தான் 0 ஆகிடும், ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான், either a is equal to 0 or b is equal to 0. இது இல்லைனா இவரோட நடுவில் angle is equal to 90. இது மூணு ஆப்ஷன்ஸாக இருக்குது. அதில் a b 0னெல்லாம் கொஸ்டினில் கொடுக்காததுனால I should not take it just for granted. அப்படியே எடுக்க முடியாது. ஓகே, ஸோ நமக்கு எடுக்க முடிகிற ஸ்டாண்டர்டைஸ்டான கான்செப்ட் என்ன, a is perpendicular to b. அடுத்தது a dot c is also equal to 0 னு சொல்லும்போது what is that, a is perpendicular to c. ஓகேவா, a is perpendicular to c, that means that a னு சொல்கிறது b and c both are perpendicular to a, b and c both are perpendicular to a, then the vector is parallel to னு தான் கேட்குறாங்க. vector is parallel to னு தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, கிளியராக இருக்குல்ல, கொஸ்டின் கிளியராக இருக்குல்ல, ஐடியா செட் தானே. எஸ், now let's see that. அடுத்தது என்ன கேட்குறாருன்னா, வெக்டர் இஸ் பேரலல் டூன்னு சொல்லும்போது பி அண்ட் சி இல்லையே, பிக்கு சிக்கும் பேரலல் இல்லைல்ல, ஏன்னா பிக்கு சிக்கும் என்ன பர்பெண்டிகுலர் தான். ஸோ வில் எலிமினேட் ஈச் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் இஸ் எலிமினேட்டட். அடுத்தது ஏ கிராஸ் பி, வெக்டர் இஸ் பேரலல் டு ஏ கிராஸ் பின்னு கேட்குறாங்க. ஸோ ஏ கிராஸ் பின்னு சொல்லும்போது ஏ கிராஸ் பியோட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி எடுத்தீங்கன்னா அதோட ஆன்சர் வந்து யார் யாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், அது ஏக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும், பிக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும் இல்லையா. ஸோ தட் வில் பி பர்பெண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பி. ஸோ வெக்டர் இஸ் பேரலல் டு ஏ கிராஸ் பின்னு சொல்கிறது கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஓகேவா, வெக்டர் இஸ் பேரலல் டு ஏ கிராஸ் பின்னு இருக்கிறது கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஓகே, பிகாஸ் தட் வில் பி பர்பெண்டிகுலர் டு a cross b னு சொல்லோட ஆன்சர் வந்து ஆக்சுவலி இட் will not be parallel, instead it will be perpendicular to a. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ரிசல்ட் நம்ம படிச்சிருக்கோம், r vector is equal to a cross b னு சொல்லும்போது a cross b is perpendicular to both a and b அப்படி படிச்சிருக்காங்க. ஸோ பர்பெண்டிகுலராக இருக்கும், parallel இல்லை. ஸோ in that sense also this is going to be wrong answer. b plus c is we cannot say anything, ஒன்றுமே சொல்ல முடியாது. ஓகே, let that be there, அது சைடில் வச்சுக்கலாம். is there a better option பார்ப்போம். let's talk about b cross c.
B cross C என்ன சொல்றாரு? B cross C ல என்ன சொல்வாருன்னா, the answer to B cross C, say B cross C னு சொல்றது, if I am taking it to be R vector, we will say R vector is perpendicular to B vector and R vector is perpendicular to C vector. அது எப்பவுமே அப்படித்தான் வரணும். ஏன்? Why? Because cross product of two vectors will be perpendicular to both the vectors. அதான் நம்ம படிச்ச தியரி இல்லையா? When I am taking A cross B, the result, then the answer of A cross B will be perpendicular to both A and B. A cross B யோட ஆன்சர் என்ன வர்றாங்களோ அந்த வெக்டர் வந்து பர்பெண்டிகுலர் டு ஏயும் இருக்கும், பர்பெண்டிகுலர் டு பியும் இருக்கும். அதான் நம்ம படிச்ச தியரி. அதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லலாம்? ஸோ திஸ் இஸ் striking a ground இல்லையா? அப்போ so it is looking like A, and we know that this vector will be always be R vector is perpendicular to B, R vector is perpendicular to C. இது ரெண்டுமே பார்க்கும்போது that vector should be what? Parallel to A. So your answer is going to be what? Your answer is going to be B cross C. கிளியரா இருக்கா? ஏன்னா இப்போ இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு லைன் எடுத்து இந்த லைனுக்கும் பர்பெண்டிகுலர் தான், இந்த லைனுக்கும் பர்பெண்டிகுலர். ஓகேவா? ஸோ எனக்கு எல்லுன்னு ஒரு லைன் இருக்கு, இந்த L1 L2 L3ன்னு வச்சுக்க. ஸோ when L2 is perpendicular to L1 and L3 is perpendicular to L1 னா then L2 and L3 will be parallel. அந்த லாஜிக் தான். ஓகேவா? L2 is perpendicular to L1, L3 is perpendicular to L1 னா then L2 and L3 must be parallel என்கிற கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. சரி, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு ட்ராவல் பண்ணலாமா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் சீம்ஸ் டு பி ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங். The next question seems to be far more interesting. Yes, let's solve the next question. 6 vectors A through F. Okay, fine. A, B, C, D, F. அதான் A through F னு சொன்னா எனக்கு டவுட் ஆயிடுச்சு, என்ன தான் A through F னு. ஆனால் ஃபிகர் பார்க்கும்போது கிளியர் ஆயிடுச்சு. A, B, C, D, E, F, அதுக்கு தான் A through F னு சொன்னாங்க. ஸோ A to F அவ்வளோதான், த்ரூ இல்லை, A2னு சொன்னால் போதும், அது நல்லாயிருக்கும். 6 vectors A to F have magnitudes and direction as indicated. Which of the following statements is true? Okay, fine. ஓகே, ஸோ இது எப்படி? ஐயோ, இதுலேருந்து என்ன சொல்ல? இட் லுக்ஸ் லைக் எ ட்ரையாங்குலர் லா. ட்ரையாங்குலர் லா மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? ட்ரையாங்குலர் லா மாதிரி இருக்குது. சரி, ஐடியா வருது தம்பி, ஐடியா வருது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டேக் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனில் B ப்ளஸ் சின்னு சொல்கிறேன் இல்லையா? B ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு தான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ட்ரை டு ட்ரா B அண்ட் C. B வெக்டர் எப்படி இருக்கும், C வெக்டர் எப்படி இருக்கும், F வெக்டர் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஐயோ, இது ரிசல்டன்ட் ஆக முடியாது. ஏன்னா இப்போது B அண்ட் சியோட ரிசல்டன்ட்னா இட் ஷுட் ஹவ் பீன் நாட் இன் திஸ் பர்டிகுலர் டைரக்ஷன். அது இந்த டைரக்ஷன் இல்லை, இட் ஷுட் ஹவ் பீன் இன் திஸ் டைரக்ஷன். ஆனால் F வெக்டர் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. ஸோ திஸ் cannot be your answer. கிளியராக இருக்குது, அந்த லாஜிக் கிளியராக இருக்குது இல்லையா? நான் எப்படி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு. ஸோ லெட்ஸ் see, அடுத்த ஆப்ஷன் எடுப்போம். அடுத்த ஆப்ஷன் என்ன வருது? அடுத்த ஆப்ஷன் வந்து D plus C is equal to F இல்லையா? D plus C is equal to F, D plus C is equal to F, இப்படி தான் வரும். ஸோ D plus C equal to F இல்லையே? இல்லை. ஸோ இதுவும் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டிங் எ ட்ரையாங்கிள். இது கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? ட்ரையாங்கிள் கம்ப்ளீட், நம்ம ட்ரையாங்குலர் லா அப்படி பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஆக்சுவலி கம்ப்ளீட் த ட்ரையாங்கிள். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் completing my triangle. So let's take the third one. Let's take the third one. Third one என்ன தான் வரும்? Third one வந்து D plus E. So this is going to be D, this is going to be E, and this is going to be my F. So D plus E, D வரும், E வரும், F வரும். இது லுக்ஸ் லைக் சம்திங் இல்லையா? இது ஒரு ஆன்சர் மாதிரி தெரியுது. D plus E is equal to F looks like an answer. அது ஒரு ஆன்சர் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா when two vectors are represented as two sides of the triangle, then the resultant vector is given by the third side taken in the opposite order. This looks like a good one. ஆனால் let's check the last one also. அது லாஸ்ட் ஒன் செக் பண்ணுறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் எப்போவுமே லாஸ்ட் ஒன் செக் பண்ணுறது நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே ஒரு டிசிஷன் எடுத்து போகக்கூடாது. ஸோ லெட்ஸ் செக் த லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க? B plus E is equal to F. B plus E is equal to F இல்லையா? ஸோ B plus E is equal to F. இல்லை, இது ஒரு வழி இல்லை, வழி இல்லைல்ல. ஸோ என்ன வரும்? இப்படி கூட வச்சுக்கலாம் இல்லையா? B plus E is equal to F. இல்லை, அதுவும் வழி இல்லை. ஸோ இட்ஸ் நாட் பேசிக்கலி பாசிபிள். ஸோ வாட் இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர்? யுவர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C is going to be the correct answer. இது எப்படி? triangular law of vector addition. என்ன தான் ஐடியா? triangular law of vector addition. triangular law of vector additionல என்ன தான் ஸ்டேட்மெண்ட் வரும்? when two sides are represented as two sides of a triangle, then the third side will give the resultant vector in the opposite sense. ஓகேவா? resultant vector எப்படி வரும்? opposite senseல வரும். இந்த ஆப்ஷன் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? because it was in this direction.
direction, அது இந்த directionல தான் இருந்துச்சுன்னா it would have worked out. கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா A would have been your correct answer. கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து என்ன டேக்அவே தான் நீங்கள் எடுக்கணும்? ட்ரையாங்குலர் லா ஆஃப் ட்ரெடிஷனோட கான்செப்ட் எடுக்கணும். அதே மாதிரி இது எப்படி we are trying our own. ஓகேவா? லெங்த் எல்லாம் கொடுக்கல, ஆனால் அது ஒரு ஐடியா வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் ஆக்சுவலி ரிலேட்டிவ்லி கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see the question. A car starts from rest. Okay, car starts from rest. So I am writing out the data. U is equal to 0 meter per second and accelerates at 5 meter per second square. So that means that A is equal to 5 meter per second square. At t is equal to 4 seconds, a ball is dropped out of a window by a person sitting in the car. Okay, ஒரு ஆள் டிரைவ் பண்ணிட்டே இருக்கு. T is equal, இப்போ கை இந்த மாதிரி பிடிச்சிட்டே இருக்கு. T is equal to 4 செகண்டில் கையில் ஒரு பால் இருக்கும். இந்த அவன் கையில் ஒரு பால் இருக்காங்க. ஸோ இந்த பாலை வச்சு என் கையில் இந்த மாதிரி பிடிச்சிட்டே இருக்கு. 4 செகண்ட் ஆகும்போது நான் ட்ராப் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அப்படியே ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இது ஏற்கனவே ஸ்பீடில் போகிற கார் தானே. ஸோ ஸ்பீடில் போயிட்டே இருக்கிற காரில் ட்ராப் பண்ணிங்கன்னா அது கீழே விழாது. அது என்ன மாதிரி போயிடும்? இந்த மாதிரி போயிடும். அது என்ன மோஷன்? projectile motion. என்ன projectile motion? horizontal projectile motion. ஓகேவா? என்ன horizontal project. So it's an idea. நமக்கு ஐடியா வருது. ஓகேவா? சரி. So this is going to be a mixture of என்ன சொல்கிறாங்க, யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் அண்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன். இது ரெண்டோட மிக்சராக தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, மைண்டில் வருது, செட் ஆகுது. ஓகே, ஸோ சரி. ஸோ வாட் இஸ் த கொஸ்டின் கேட்குறாங்க? வாட் இஸ் இட் தட் வி ஆர் சப்போஸ் டு, வாட் இஸ் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த பால் t is equal to 6 seconds. ஓகே, t is equal to 6 செகண்ட் ஆகும்போது என்ன தான் அதோட வெலாசிட்டி ஆக்சலரேஷன் தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை டு சால்வ் இட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் பார்த்து ஆன்சர் சொல்லலாம். ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாம் ஒன்றுமே சால்வ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கொஸ்டின் படித்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அது லாஸ்ட்டில் கடைசியில் தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அது வேணும்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றுமே தெர் இஸ் நோ கேல்குலேஷன் அட் ஆல். நோ ஒன் இஸ் ஆக்சுவலி பிளானிங் யூ டு டூ த கேல்குலேஷன். இது ஆக்சுவலி லெங்க்தியான கொஸ்டின். ஸோ நோ ஒன் இஸ் ஆக்சுவலி இந்த எக்ஸாம்ஸில் ஜென்ரலி உங்களுக்கு லெங்க்தியான கொஸ்டின் சால்வ் பண்ணணும், இல்லைனா லெங்க்தியான கொஸ்டின்ஸ் உங்களை வச்சு ஒரு 5 minutes எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் ஜென்ரலி கொடுக்க மாட்டோம். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் கூட இந்த ஃபஸ்ட்டு பார்ட், இந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஆக்சுவலி ரொம்ப லெங்க்தி. ஆனால் ஆக்சலரேஷனும் ஆக்சுவலி லெங்க்தியே தான். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க தேவையில்லை, லாஜிக்கலி கெஸ் பண்ணுறது தான். ஓகேவா? அது ஏற்கனவே நம்ம கெஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ சொல்லலை, அவ்வளோதான். அதோட பாதி சொல்லிட்டாங்க, மீதி பாதி என் மைண்டில் இருக்குது. ஸோ அந்த பாதி தான் நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு டேரெக்டாக ஆப்ஷன் சொல்ல முடியும். ஓகே, ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. சரி, ஸோ லெட்ஸ் ட்ராப் இட். ஸோ கொஸ்டின் எப்படின்னா, ஒரு கார் இருக்குது, t is equal to 0ல. ஸோ லெட் மீ டேக் இட் லைக் தட். t is equal to 0ல you are having a car, the car is moving and up till t is equal to 4 seconds it has moved like that. அதுக்கப்புறம் இது ட்ராப் பண்ணும்போது now it is having a projectile motion. And then it falls to the ground at t is equal to 6 seconds. ஓகேவா? t is equal to 6 seconds. about the situation. Okay, so இந்த portion வரைக்கும் what is it the body is having? Till this particular point the body is having what motion? In this body it is having uniformly accelerated motion, and in this portion it is having a projectile motion. Okay va? It is having a projectile motion. So let's try to solve it. So இந்த projectile motionல நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நமக்கு இந்த பாயிண்டில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா what is it that we are supposed to do? நமக்கு தெரியும் இந்த ப்ரொஜெக்டைலில் 2 வெலாசிட்டி இருக்கும் இல்லையா? என்ன இருக்கும்? I காம்பனண்ட் இருக்கும், J காம்பனண்ட் இருக்கும். ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் த வெலாசிட்டி ஆஃப் லான்ச் ஹியர். இங்கே என்ன வெலாசிட்டி இது லான்ச் பண்ணுறாங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இது லான்ச் பண்ணுற வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா that is going to be the ending velocity இல்லையா? That is going to be the velocity of this uniformly acceleration motion at t is equal to 4 seconds. t is equal to 4 செகண்டில் இருக்கிற இந்த யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனோட வெலாசிட்டி தான் இந்த வெலாசிட்டியோட, இல்லைன்னா இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனோட லான்ச் வெலாசிட்டி. மறுபடியும் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனோட லான்ச் வெலாசிட்டி. இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனோட லான்ச் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா that is going to be the velocity of the body at t is equal to 4 in this uniformly accelerated motion. கிளியரா இருக்கா? So what is going to be the launch velocity? Launch velocity easy தான். v is equal to u plus 8t, u is equal to 0, a is equal to 5, t is equal to 4, so that is going to be 20 meter per second. So 20 meter per second is going to be the launch velocity at this point. கிளியரா இருக்கா?
டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ now let's consider the projectile motion. நமக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், we will try to find out the concept of projectile motion. So in projectile motionல பார்த்தீங்கன்னா projectile motion எப்படி வரும், this is going to be your projectile motion இல்லையா. ஸோ இந்த projectile motionல so here with this it is launched with the velocity of 20 meter per second. It is launched with the velocity of 20 meter per second, that is at t is equal to 4 and this is at t is equal to 6. ஸோ இந்த projectile motion மட்டுமே எடுக்கும்போது நான் இதை t is equal to 0னும் இதை t is equal to 2னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா. ஒன்றும் பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு தெரியாது, நான் இப்போதைக்கு I am assuming that this is t is equal to 0 and this is t is equal to 2. ஒன்றும் பரவாயில்ல, because I am considering only the projectile motion. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் முடிஞ்சு, இதோட முடிஞ்சு, இந்த 20 எடுக்கிறதோட முடிஞ்சு. கிளியர் தானே? சரி. ஸோ இன் projectile motion you know that you are having two velocities. என்ன இருக்கும், you are having ui is equal to 20 meter per second and uj is equal to 0 meter per second இல்லையா. uj என்னது ட்ராப் பண்ணிட்டாங்க இல்லையா, that was dropped. Since the question is mentioned that it is dropped, since it is mentioned that it is dropped, நமக்கு y sectionல velocity, y directionல velocity இருக்குமா, initial velocity இல்ல. y directionல initial velocity இருக்கணும்னா it should have been thrown downwards. It should have been throw பண்ணியிருக்கணும், த்ரோ பண்ணல, ட்ராப் தான் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கே தெரியும் மோஷன் அண்டர் கிராவிட்டியில் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம்னா இனிஷியல் வெலாசிட்டி என்ன, 0 தான். அது என்ன டைரக்ஷனில், y டைரக்ஷனில். கிளியர் தானே? So let's take uj is equal to 20, 0. Now let's take acceleration இல்லையா. ஸோ எனக்கு வெலாசிட்டி வேணும்னா ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷன் எவ்வளோ வரும், ஏஐன்னு சொல்லும்போது எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் என்ன தான் வரும், எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் 0. ஏன்னா வேறு கார் இல்லைல்ல, இப்போது கார் இல்லாததுனால there is nothing. y டைரக்ஷனில் என்ன வரும், 10 மீட்டர் per second square. ஓகேவா. now what is going to be the time, எவ்வளோ டைம் இருக்குது, 2 செகண்ட். இவ்வளோ இங்கே எவ்வளோ டைம் இருக்கும், 2 செகண்ட். so what is going to be my vi, my vi is going to be remaining same, which is going to be 20 plus 0 into 2, which is equal to 20 meter per second. That means that horizontal direction velocity is not going to change. Now let's find out this one. இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். so vj எவ்வளோ வரும், vj is going to be 0 plus 2 into 10. v is equal to 0 into 10, which is equal to 20 meter per second. So y direction level velocity varum, it is going to be 20 meter per second. Now let's find out the net velocity. Velocity is going to be equal to 20i plus 20j. இல்லையா, என்ன வரும் velocity, 20i plus 20j. So what is going to be magnitude of velocity is equal to root of 20 square plus 20 square, which is going to be equal to 20 square into root 2, sorry 20 into root 2. So answer is 20 root 2 meter per second. That is going to be my velocity. ஆப்ஷன் இருக்கா, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, 20 root 2 இருக்குது, 20 root 2 இருக்குது. ஸோ இனி நம்ம ஆக்சலரேஷன் நம்ம பார்க்கணும். ஆக்சலரேஷன் என்ன வரும், ஸோ லெட்ஸ் see what is going to be acceleration along x axis 0, acceleration along y axis 10. so what is going to be net acceleration, acceleration is going to be equal to 0i plus 10j. so what is going to be magnitude of acceleration, that is going to be equal to 10 meter per second square. அப்போ என்ன இருக்கும் ஆன்சர், your answer is going to be option A. A is going to be the correct answer. A is going to be my correct answer. கிளியராக இருக்கா எல்லாருக்கும்? I hope the concept is now clear to you. அடுத்தது என்னன்னா, எல்லாருக்கும் வரும் கேட்பாங்க, என்ன டவுட்னா, சார் இது எப்படி கெஸ் பண்ணியிருப்பாங்க, சிம்பிள் தான். இது வரைக்கும் போனது யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட் மோஷன் தான். இதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன் சொன்னீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷனில் என்ன ஆக்சிலரேஷன் இருக்கும், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மட்டும்தான் இருக்கும். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்ன வரணும், வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிலேஷன் எவ்வளோ தான், நெட் ஆக்சிலேஷன் வரும் 10 தான் வரும். இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் 10 இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 10 இருக்குது. ஸோ இங்கே வெலாசிட்டி பார்க்க தேவையா என்ன, இல்லையே, கால்குலேட்டே பண்ண தேவையில்லை. புரியுதா, ஒரு கால்குலேஷனும் இல்லை, டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா, that is how you are supposed to do it. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கால்குலேஷன்ஸ் வரும். இந்த கால்குலேஷன் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக உங்களோட லாஜிக் படியே நீங்கள் ஆன்சர் என்ன சொல்லிக்கலாம், ஆப்ஷன் ஏன்னு சொல்லிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ ஆர் சப்போஸ் டு கீப் இன் மைண்ட். ஸோ இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இம்பார்ட்டன்டான டேக்அவே என்ன எடுக்கணும், வாட் இஸ் கோயிங் டு பி தி இம்பார்ட்டன்ட் டேக்அவே ஆஃப் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் டேக்அவே தெர் இஸ் கோயிங் டு பி மிக்ஸ்சர் ஆஃப் தீஸ் டூ. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொஸ்டின் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம் தான். அதே மாதிரி பேசிக்கான ஐ காம்பனன்ட் ஜே காம்பனன்ட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு என்ஷூர் தட் யூ நோ விஐ ப்ளஸ் விஜே. இப்போ இந்த ஆப்ஷனில் ஆக்சுவலி இங்கே கூட 10 கொடுத்தீங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு சால்வ் இட். புரியுதா, இப்போ ஆப்ஷன் இங்கே வந்ததுனால தானே, இங்கேயும் 10 வந்துச்சுன்னா ஏதாவது பண்ண முடியுமா உங்களால், இல்லையே, யூ ஹேவ் டு சால்வ் இட். ஸோ தட் இஸ் நாட் ஆல்வேஸ் நாட் கோயிங் டு கம். எப்போவுமே இப்படி இருக்கும்னு எல்லாம் நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது, எப்படி வேணாலும் சுற்றி பற்றி எல்லாம் வரலாம். ஓகேவா, ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ தட்ஸ் த கான்செப்ட். ஸோ ஐ ஹோப் த கொஸ்டின் இஸ் கிளியர். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரிலேட்டிவ்லி அகேன் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். இது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட கான்செப்டில் வர கொஸ்டின் தான். Sorry, instantaneous acceleration were a concept. The x and y coordinates of the particle at any given time are x is equal to
5t minus 2t square, okay. Y is equal to 10t, adu okay. And x and y are in meters and t in seconds. The acceleration of the particle at t is equal to 2 seconds. So let's see, acceleration தான் கண்டுபிடிக்கணும். acceleration கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன வேணும், நமக்கு x directionல acceleration வேணும், y directionல acceleration வேணும். ஸோ கண்டுபிடிக்கலாமே. நமக்கு பொசிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, rx is equal to 5t minus 2t square. So let's find out vx என்ன வரும், that is going to be d by dt of rx. என்ன வரும், 5 minus 4t. அடுத்தது ax என்ன வரும், ax is going to be d by dt of vx இல்லையா, velocity differentiate பண்ணும்போது எனக்கு acceleration வரும். So this is going to be 0 minus 4. So our answer is going to be minus 4. That is going to be ax. இப்போ நமக்கு ax கிடைச்சிட்டாங்க. ஆனால் x மட்டும் வச்சு நமக்கு ஆன்சர் கிடைக்குமா, இல்லையே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ay கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ay கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்குன்னு எனக்கு என்ன இருக்குது, ry இருக்குது இல்லையா, என்ன இருக்குது, ry இருக்குது. ஸோ ry is equal to what, 10t. So what is going to be vy? Vy is going to be d by dt of ry, which is going to be equal to 10. Now let's find out ay. Ay is going to be what, d by dt of vy, which is going to be equal to 0. So ay oda value enna, ay is going to be 0. Ax oda value enna, ax is going to be minus 4. So net enna varum, root of ax square plus ay square இல்லையா. So what is going to be the vector equation? So let's write down that also இல்லையா. நம்ம ஸ்டாண்டர்டான எல்லா மெத்தடும் கவர் பண்ணியே போகலாம் இல்லையா. அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் லெட்ஸ் ரைட் டவுன் த ஹோல் கான்செப்ட். கரெக்டான கான்செப்ட் எழுதி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி ஏ வெக்டர், இட் இஸ் கோயிங் டு பி ஏஎக்ஸ் இன்டூ ஐ ப்ளஸ் ஏஒய் இன்டூ ஜே. ஸோ வாட் இஸ் தட் கோயிங் டு பி minus 4i plus 0j. Now what is going to be magnitude of a vector is going to be root of minus 4 the whole square plus 0 square, which is going to be square root of 16, which is going to be plus or minus 4. என்ன எடுக்கணும், plus or minus 4. இதில் plus 4 choose பண்ணணுமா, minus 4 choose பண்ணணுமா, minus 4 choose பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே நெகட்டிவ்னு. ஸோ we'll choose the value of minus 4. We'll choose the value of minus 4. கிளியராக இருக்குல்ல, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. That's how the idea goes. Okay, so that's how the idea goes. Okay, so let's solve question number எனக்கு தெரியாது. Let's go into the next question. Okay, அடுத்த கொஸ்டினுக்கு பார்ப்போம். Particle starting from the origin. Okay, the particle is starting to move from the origin, moves in the xy plane. Its coordinate is going to be root 3, 3 after some time. The path the particle makes with the x-axis is an angle of. Okay, path of the particle makes with x-axis is an angle of. So let's draw the diagram. Yeah, let's draw the diagram. So it's starting from the point, and the point la start பண்றாங்க 0 0 ல start பண்றாங்க இல்லையா. 0 0 ல start பண்றாங்க, இது வரைக்கும் போயிட்டாங்க root 3, 3 வரைக்கும் போயிட்டோம் இல்லையா. So this point is going to be root 3, 3. Root 3, 3. So let's draw the path. Let's draw the path. This is going to be the path taken. This is going to be the path taken. So இந்த ஆங்கிளை பற்றி தான் கேட்குறாங்க, தீட்டா ஆங்கிள் என்னன்னு தான் கேட்குறாங்க. சிம்பிள் தானே, அப்படியே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி திஸ் டிஸ்டன்ஸ், இது y காம்பனன்ட் தானே. ஸோ y காம்பனண்டோட வேல்யூ என்ன, 3. What is going to be x component, root 3. So what can we say about tan theta? Tan theta is equal to 3 divided by root 3, which is equal to root 3. அப்போ theta என்ன வரும், tan inverse of root 3. Tan inverse of root 3, what is that going to be? That is going to be equal to 60 degree or pi by 3. இதில் என்ன இருக்கிற answer is in option B. டிகிரியில் தான் இருக்கு answer. So I'll take option B as my correct answer. கிளியராக இருக்கா? Without any doubt, all set? பக்கா தானே பசங்க? தான், அவ்வளோதான். இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கணும் நீங்கள், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தான் நீங்கள் போகணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன தான் வரும், அடுத்த கொஸ்டின் வந்து a particle moving in a circle of radius r with a uniform speed takes time t to complete one revolution. If this particle were projected at the same speed at an angle theta to the horizontal, the maximum height attained is equal to 4r. Then the angle of projection is theta is given by. Confusing, lengthyana question. பரவாயில்ல, ஒரு வாட்டி கூட படிச்சு பார்ப்போம். A particle moving in a circle of radius r. சரி, ஒரு பார்ட்டிக்கிள் இருக்கு, அது மூவ் பண்ணுறது சர்க்கிளில், சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r. சரி, மைண்டில் அது செட் ஆகிடுச்சு. ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளில் தான் சுற்றிட்டே இருக்காங்க. ஓகே, யூனிஃபார்ம் ஸ்பீடு தான் அதுக்கு இருக்குது, அண்ட் இட் டேக்ஸ் டைம் டி. ஓகே, அது எடுக்கிற டைமு வந்து டி தான். சரி, இட் இஸ் டேக்கிங் டைம் டி டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எடுக்கிற டைமு டி தான். இஃப் திஸ் பார்ட்டிக்கல் வர் ப்ரொஜெக்டட் வித் த சேம் ஸ்பீடு, இந்த பார்ட்டிக்கல் இஸ் பீயிங் ப்ரொஜெக்டட் வித் த சேம் ஸ்பீடு, இதே ஸ்பீடில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்.
அதுக்கு ஒரு ஆங்கிள் தீட்டா, அதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து 4r. ஸோ பேசிக்கலி ஒரு ப்ரொஜெக்டைல் கொஸ்டின் தான், ஆனால் சர்க்குலர் மோஷனோட கனெக்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இந்த கொஸ்டின் ப்ரொஜெக்டைல் கொஸ்டினாக இருந்தாலும் அது கனெக்ட் பண்ணியிருக்குது எதுவோட, அது சர்க்குலர் மோஷனோட. ஓகே, எப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க, ரிகார்டிங் த வெலாசிட்டி வித் விச் த பாடி இஸ் ப்ரொஜெக்டட். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல வெலாசிட்டி வித் விச் த பாடி இஸ் ப்ரொஜெக்டட், அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா பார்ட்டிக்கிளோட ரேடியஸ் ஆறு, சர்க்கிளோட ரேடியஸ் ஆறு, டைம் டி, அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ வெலாசிட்டி என்ன வரும், velocity is equal to 2 pi r divided by t. என்ன வரும், 2 pi r divided by t. 2 pi r எங்கேருந்து கிடைக்கிறாங்க, அது எங்கேருந்து கிடைக்கும் 2 pi r னு சொல்கிறது, where did I get 2 pi r, எங்கேருந்து கிடைச்சிட்டாங்க, that is a distance of one revolution, distance covered in one revolution and t is the time, so velocity must be distance by time, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, புதுசான ஒன்றும் கிடையாது. So your velocity with which the body is projected is equal to 2 pi r divided by t. Now what is going to be the maximum height? Maximum height is given by u square sin theta divided by 2g. Yeah, it is going to be u square sin theta divided by 2g. So your maximum height oda value என்ன கொடுத்திருக்காங்க, 4r தான் கொடுத்திருக்காங்க, 4r தான் கொடுத்திருக்காங்க, u ஓட வேல்யூ கொடுத்திருக்கு. So that is going to be 4 pi square r square divided by t square, அதான் u square இல்லையா. 2 pi r ஓட ஸ்கொயர் தான் 4 pi square r square, t ஓட ஸ்கொயர் தான் t square. ஸோ எனக்கு u square ஆயிடுச்சு. அடுத்தது என்ன வேணும், into sin theta divided by 2g, into sin theta divided by 2g. So let's take it to the other side இல்லையா. எல்லாமே சேர்ந்து அடுத்த சைடுக்கு போகணும். அடுத்த சைடுக்கு போகும்போது இங்கே ஒரு 6 கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லை, இங்கே 4 சாரி எனக்கு 4 கேன்சல் பண்ணிக்கலாம், 6 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன வரும், ஸோ you can say that this is going to be 2g t square. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே 1 தான் இருக்குது, ஓகேவா. ஸோ 1 into 2g t square divided by pi square is equal to, sorry இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, u square sin square theta தான், sin square இருக்கும், is equal to என்ன வரும், sin square theta, which is equal to sin square theta. So let's simplify that. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வரும், வாட் இஸ் இட் தட் I'll get sin square theta is equal to 2g t square by pi square. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது it is going to be 2g t square by pi square ஓட ஸ்கொயர் ரூட் தான் யாருக்கு வரும், sin thetaக்கு வரும். ஸோ theta என்ன வரும், sin inverse of 2g t square by pi square ஓட ஸ்கொயர் ரூட், ஓகேவா. I'll just explain this. இதுதான் எனக்கு sin square theta வரப்போகுது. இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனோட ரூட் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும், sin theta வரும். தீட்டான்னு சொல்கிறது என்ன, sin inverse of this whole expression. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 2g t square. So it is going to be option A is going to be the correct answer. Option A is going to be the correct answer. Clear ஆகுல, without doubt it is done. Okay, so let's move on to the next question. அடுத்த questionக்கு பார்ப்போமா, போலாம். Okay, so let's go into the next question. அடுத்த questionல a projectile is fired from the surface. So இதில் இந்த important takeaway என்ன, what is the important takeaway, ரெண்டு important takeaway. ஒன்று regarding how the velocity in a uniform circular motion is calculated. Uniform circular motionல velocity எப்படி calculate பண்ணுவாங்க, distance by time, distance is given by 2 pi r, the circumference of a circle. அதுதான் ஒரு takeaway. அடுத்த takeaway டைரக்டான questionோட ஐடியாவே தான், nothing else. செப்பரேட் takeaways எல்லாம் கிடையாது, சாதாரண question தான், ஆனால் இது இம்பார்ட்டன்டான takeaway. So let's go into the next question. A projectile is fired from the surface of the earth with a velocity of 5 meter per second. Okay, earthலேருந்து ஃபயர் பண்ணுறாங்க 5 meter per secondல at an angle theta இருக்கு. with another projectile is fired with another planet. இன்னொரு பிளானட்டுக்கு போகிறோம். இந்த பிளானட் மாற மீனிங் என்னென்னா g தான் மாறும். acceleration due to gravity தான் மாற்றங்கள் வரும், ஓகேவா. when there is a change in planetல சேஞ்ச் வரும்போது என்ன வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும், g ஓட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். ஓகே சரி, and same angle at the same angle, ரெண்டுமே angle same தான். ஓகே, same angle follows a trajectory with the identical trajectory, which is identical with the trajectory of the projectile fired from earth. சரி, இந்த கொஸ்டின் கொஞ்சம் லெங்க்தியான கொஸ்டின், ஸோ மறுபடியும் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ப்ரொஜெக்டைல் ஃபயர்டு ஃப்ரம் த சர்ஃபஸ் ஆஃப் தி எர்த் இருக்குது, இன்னொரு பிளானட் இருக்குது, ஓகேவா, வித் அ வெலாசிட்டி ஆஃப் 5 meter per second at an angle theta.
இன்னொரு ப்ரொஜெக்டைல் இருக்குது, அது இன்னொரு பிளானட்லேருந்து தான் வருவாங்க. ஸோ இங்கே ஆங்கிள் ஜினா இங்கே ஜி ஆஃப் பிளானட் தான் வரும். ஓகேவா, வேறொரு பிளானட் தானே. இதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு டேக்அவே. பிளானட் மாறும்போது ஜி மாறும். with a velocity of 3 meter per second, velocity of 3 meter per second, follow at the same angle, ஒரே ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. சேம் ஆங்கிள்னு சொல்லும்போது தீட்டாவும் சேம் தான், which is identical with the trajectory of the projectile fired from earth. ஸோ இதில் என்ன மீனிங்? trajectory is identical. இதுதான் இதில் இம்பார்ட்டண்டான டேக்அவே. trajectory identical means அதோட மீனிங் என்ன? trajectory identicals meaning என்னன்னா சேம் மேக்ஸிமம் ஹைட் அண்ட் சேம் ரேஞ்ச். இது ரெண்டும் தான் வரும். சேம் மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும், சேம் ரேஞ்சாக இருக்கும். தட் மீன்ஸ் தட் மேக்ஸிமம் ஹைட் இன் திஸ் earth and planet is going to be same. Maximum height in earth and planet is going to be same. So that means that u square sin square theta by 2g on earth is equal to u square sin square theta by 2g on planet. இதுதான் அதோட லாஜிக்கே. புரியுதா? இதுதான் இதோட லாஜிக்கே வரும். ஸோ லெட்ஸ் ரைட் இட் டவுன். Let's write it down. So what is going to be, and the value of the acceleration due to gravity தான் கொஸ்டினில் கேட்டது வந்து acceleration due to gravityயோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ let's find it out. okay, ஸோ இதில் இந்த let's find out the answer dear friends. let's find out the answer. ஸோ இது ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா இது நான் எடுத்துகிட்டு போகணும் அந்த பக்கம். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் திஸ் டு தி அதர் பேஜ். இது எடுத்துகிட்டு போகணும் நம்ம அடுத்த பேஜுக்கு. ஸோ அடுத்த பேஜுக்கு எடுத்து போகும்போது ஏண்டா பேஸ்ட் ஆக மாட்டேங்குது, சீக்கிரமாக பேஸ்ட் ஆக வேண்டியதானே. சரி, ஸோ யூ என்ன வரும் அர்த்தில் 5. ஸோ 5 square into sin square theta divided by 2g is equal to யூக்கு பதிலாக என்ன வரும் 3 square into sin square theta divided by 2 into g of planet வரும். sin square theta கேன்சல் ஆயிடுச்சு. sin square theta கேன்சல் ஆகிடுச்சு. 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ g divided by g of planet அதானே வரும். ஸோ this implies g divided by g of planet is equal to 5 square divided by 3 square is equal to 25 divided by 9. This implies g of planet is equal to 10 into 9 divided by 25. 10 into 9 divided by 25 எவ்வளோ வரும்? 2 வரும், 5 வரும். So it is going to be 18 by 5. எவ்வளோ வரும் 18 by 5 சொல்லும்போது 18 by 5 is going to be 3.6 கிட்ட வரும். அந்த மாதிரி ஆன்சர் இருக்கா? 3.5 இருக்குது. ஏன் டிஃப்ரென்ஸ் வருது? பிகாஸ் இங்கே இட் டஸ் செட் தட் வி ஹேவ் டு டேக் 9.8. 10 எடுத்தால் போதும், பரவாயில்ல. ஏன்னா இவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல ஆப்ஷன்ஸில் இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் க்ளோஸான வேல்யூஸ் எடுத்தாலும் ஒன்றும் பரவாயில்ல. இட் இஸ் நாட் கோயிங் டு மேட்டர் தட் மச். ஓகேவா? கிளியராக இருக்குல்ல? ஸோ பக்கா செட்டு தானே. ஸோ இந்த கொஸ்டினில் இம்பார்ட்டண்டான டேக்அவே என்ன? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்டான டேக்அவேனா ட்ரஜெக்டரி ஐடென்டிக்கல்னா சேம் மேக்ஸிமம் ஹைட் அண்ட் சேம் ரேஞ்ச். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது 2 பிளானட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எந்த மாதிரி கொஸ்டினில் அது கூட ரொம்ப முக்கியம். ஓகேவா? வேறு பிளானட்னு சொல்லும்போது 2 இம்பார்ட்டண்டான டேக்அவேல ஒன்று ட்ரஜெக்டரி, அடுத்தது டிஃப்ரெண்ட் பிளானட். ஓகேவா? when we are talking about different planetனு சொல்லும்போது what is it that we are supposed to say? different planetனு சொல்லும்போது ஜியோட வேல்யூவில் சேஞ்ச் வரும். டிஃப்ரெண்ட் பிளானட்னு சொல்லும்போது ஜியோட வேல்யூவில் சேஞ்ச் வரும். அதே மாதிரி ஜியோட வேல்யூவில் வர சேஞ்ச் வரும். அண்ட் சேம் ட்ரஜெக்டரின்னு சொல்லும்போது சேம் மேக்ஸிமம் ஹைட் வரும், சேம் ரேஞ்ச் வரும். கிளியராக இருக்குல்ல? ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸ்டடி இட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். The velocity of a projectile at its initial position happens to be 2i plus 3j. Its velocity at the final position is, our velocity at the final position is, the answer is going to be 2i minus 3j. அது எப்படி? What is the standard result that you are supposed to study? நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் என்னென்னா, if it is going to be the initial positionல velocity வந்து the velocity at initial position happens to be ai plus bj, then the velocity in the final position is going to be ai minus bj. That means that இதில் என்ன சொல்ல வராருன்னா, the x component does not change, the y component sign changes. y component sign change ஆகிடும். that means that எனக்கு இங்கே 2i minus 3j இருந்துச்சுன்னா இங்கே வரும்போது என்ன வந்திருக்கும்?
2i plus 3j வந்திருக்கும். That means that the x component does not change, y component sign change ஆகிடும். அதுதான் நம்ம படிக்க வேண்டிய ஸ்டாண்டர்டான ரிசல்ட். கிளியராக இருக்கா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, ஸ்டாண்டர்டாக படிக்க வேண்டியதா. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டினுக்கு நடுவில் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஒருவேளை யூ மைட் ஹாவ் டு யூஸ் இட் இன் அ பர்டிகுலர் கொஸ்டினில் யூஸ் பண்ணுற மாதிரி கூட வரலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர் அலாங் திஸ் கொஸ்டின். ஓகே, ஃபைன். சரி, ஸோ லெட்ஸ் கோ இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? So let's take the next question. A particle moves so that its position vector is given by r vector is equal to cos omega t into x cap plus sin omega t into y cap. ശരിക്കും x cap y cap എന്നില്ല, it is going to be I cap and j cap, where omega is a constant. Omega ഒരു constant தான். Which of the following is true regarding velocity and acceleration? So basically நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பொசிஷன் வெக்டர் தான். பொசிஷன் வெக்டர் கொடுத்து வெலாசிட்டியை பற்றியும் ஆக்சலரேஷனை பற்றியும் ஏதோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது பர்பெண்டிகுலராக இருக்கா, பேரலாக இருக்கா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பார்ட்டிக்கிள். ஓகேவா? மைண்டில் செட் பண்ணிடுங்க. ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது. இந்த பார்ட்டிக்கிள் இஸ் மூவிங் அக்கார்டிங் டு திஸ் பர்டிகுலர் இக்குவேஷன். த பார்ட்டிக்கிள் இஸ் மூவிங் அக்கார்டிங் டு திஸ் பர்டிகுலர் இக்குவேஷன். இந்த இக்குவேஷன் படி பார்ட்டிக்கிள் மூவ் பண்ணிட்டே இருக்குது. ஸோ த பார்ட்டிக்கிள் மூவிங் அக்கார்டிங் டு திஸ் பர்டிகுலர் இக்குவேஷன் அண்ட் we have to find out the expression for velocity and acceleration. We have to find out the expression for velocity and acceleration. So let's read out r vector. Okay va? So let's write down the vectors. நமக்கு vector we'll write down. R vector is equal to cos omega t into I plus sin omega t j. இப்போ நான் x cap y capக்கு பதிலாக நான் இங்கே I cap j cap தான் எழுதிட்டாங்க. அது ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒன்றே தான். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷனை இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் தானே. ஸோ காஸ் ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் சைன் ஒமேகா டி வரும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் ஒமேகா இன்டு சைன் ஒமேகா டி இன்டு ஐ plus omega into cos omega t into j. That means that now omega common, if I take an omega common outside, it is going to be minus sin omega t into I plus cos omega t into j. இதுதான் எனக்கு விஷுவலாக வரும். ஓகேவா? இதான் எனக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார் வெலாசிட்டியாக வரும். இதுதான் எனக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார் வெலாசிட்டி. அடுத்தது என்ன வேணும்? எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சிலரேஷன். அடுத்தது என்ன வேணும்? எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷனோட எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்னு பார்ப்போம். அது இன்னும் இதை ஒரு வாட்டி கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஒரு வாட்டி கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? omega into minus cos omega t into I plus omega into minus sin omega t into j. இதானே எக்ஸ்பிரஷன் வரும். Okay, so that means that in the minus sin omega to the differential minus cos omega t, cos omega to the differential minus sin omega t into omega வரும். ஸோ எனக்கு இன்னொரு ஒமேகா காமன் எடுக்கும். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? மைனஸ் காஸ் ஒமேகா டி இன்டு ஐ ப்ளஸ் சைன் ஒமேகா டி இன்டு ஜே. இதுதான் வரும். ஓகேவா? காஸ் ஒமேகா டி இன்டு ஐ மைனஸ் சைன் ஒமேகா டி இன்டு ஜே. இதுதான் எனக்கு வெளியில் எக்ஸ்பிரஷனாக வரும். கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சிலரேஷன் இருக்குது, எக்ஸ்பிரஷன் ஃபார் வெலாசிட்டி இருக்குது. நவ் லெட்ஸ் லுக் ஃபார் ஏதாவது இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றா படித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், velocity and acceleration are both perpendicular to r vector. Both velocity and acceleration is perpendicular to r vector தான் கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி இது பர்பெண்டிகுலராக இல்லையான்னு தெரியணும்னா நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? வெலாசிட்டி பர்பெண்டிகுலர் ஆர் வெக்டர்னா we have to find out v vector dot r vector. அதோட வேல்யூ என்ன ஆகணும்? உங்களுக்கு 0 வரணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் என்ன வரும்? v vector dot r vector. இப்போ இந்த ஒமேகா கான்ஸ்டன்ட் ஆனதுனால அது அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ நான் இது உள்ளே எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? ஒமேகா இன்டு இதுதான் டாட் ப்ராடக்ட் வரணும் இல்லையா? ஸோ தட் is that going to be cos omega t into omega into minus sin omega t. இதுதான் I போர்ஷன் வரும் இல்லையா? cos omega t rலேருந்து வரும். கிளியர் தானே? ஒமேகா இன்டு மைனஸ் சைன் ஒமேகா டின்னு இருக்கிறது விலேருந்து வரும். ஸோ ஆர் டாட் வி. கிளியராக இருக்குல்ல? ஸோ அடுத்தது வந்து என்ன எக்ஸ்பிரஷன் வரும்? ப்ளஸ். ஓகேவா? ப்ளஸ் என்ன வரும்? அடுத்தது வந்து இங்கே ஒமேகா இன்டு cos omega t. ஓகேவா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஒமேகா இன்டு cos omega t இன்டு இங்கே என்ன வரும்? sin omega t இன்டு sin omega t. now let's see the expression. ஆன்சர் என்ன வரும்னு பார்ப்போம். இங்கே ஒரு sin omega t cos omega t ஒமேகா, இங்கே ஒமேகா, இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், 0.
That means that velocity is perpendicular to r. Statement first statement la first portion correct da. And the velocity and r are perpendicular to each other. That means that velocity vector and position vector are perpendicular to each other. Correct ആണ് observation. Now in the A option select பண்ணோம்னா acceleration கூட perpendicular இருக்கணும் இல்லையா? So let's see the expression for acceleration. Acceleration ஓட expression கூட நம்ம check பண்ணி பார்க்கிறோம். Let's check the expression for acceleration. Acceleration ஓட expression கூட we'll just have to check it out இல்லையா? We'll have to check out the expression for acceleration. Acceleration ஓட expressionல ஆன ஒரு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல என்ன வித்தியாசம் வரும் இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் தான் வித்தியாசம் வரும். So whether they are perpendicular or not இல்ல, that just means that they are opposite in direction. பொசிஷன் இந்த பக்கம் இருக்குன்னா ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கு. ஆனால் that is the only difference. So that means that நமக்கு என்ன சொல்லலாம், what is it that we can say? We can say that they are not perpendicular to each other. So your option A is not going to be the correct option. Clear இருக்கா? So let's go into next question. Velocity and acceleration are both parallel to each other இல்லையே, அது ஏற்கனவே எனக்கு தெரியும் என்ன velocityயும் r perpendicular தான். So parallel இருக்கிற statement is wrong. Let's go into the next question. Next option, velocity is perpendicular to r. Okay, and the statement half correct. I'm talking about c. Okay, now c பத்தி தான் பேசுறேன். Velocity is perpendicular to r, correct தான். Acceleration is directed towards the origin. Acceleration is directed towards the origin. அப்போனா origin ஓட direction பத்தி தான் பேசுறாங்க. So this is basically எனக்கு என்ன directionல வரும்? This is directed away from the origin. ஏன் இது directed away from the origin சொல்லுவாங்க? Because this is the position vector. இல்லையா? Position vector எப்பவுமே இப்படி தான் இருக்கும். So it means that this is going to be the direction of r vector. Okay va? So if this is the direction of r vector, since you are having a negative sign, எங்க negative sign இருக்கு? Accelerationக்கு same vector வரும் ஆனா with a negative sign. Okay va? This is a negative sign. இது ஒரு constant number தான். So அதோட magnitude தான் effect ஆகும். இந்த omega squareனால direction effective ஆகாது. Okay va? So இந்த negative sign இருக்கிறதுனால it will change into the opposite. So இது outside na, this should be inside. This should be inside. So this is going to be directed towards the origin. So this is going to be my correct option. Option C is my answer. என்னோட ஆன்சர் என்ன தான் வரப்போகுது? Option C is going to be my correct answer. கிளியரா இருக்கா தம்பிங்களா எல்லாருக்கும்? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஓகே பசங்களா, let's go into the next question. அடுத்த question என்ன? Okay, a ship A is moving westward with a speed of 10 km per hour. Westனா என்ன? வெஸ்ட் பெங்கால் ஈஸ்டில் தானே. ஸோ இந்த பக்கம். So this is going to be the direction in which it is going. So it is minus 10j. Ship A பற்றி நாம் பேசுகிறோம். Ship B பற்றி என்ன தான் சொல்கிறாங்க? It is ship B is moving northwards with a speed of 10 km per hour. நார்த்னு சொல்லும்போது 10a. This is going to be B. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் நடுவில் இருக்கிற தூரம் வந்து சவுத் ஆஃப் ஏ. சவுத் ஆஃப் ஏனா கீழே இருக்கு. சரி, 100 km. The time after the distance between them is shortest. ஆமாம், ஷார்ட்டஸ்ட்னு சொல்லும்போது you have to bring in the concept of maxima minima. நம்ம மேக்ஸில் படித்த மாதிரி ஒரு மேக்ஸிமா மினிமா கான்செப்ட் இருக்கும் இல்லையா? பேசிக் மேக்ஸில் படித்தது தான். ஸோ அந்த கான்செப்ட் we have to bring in here. Let's see அது எப்படி we will bring in here ன்னு நம்ம பார்ப்போம். So let's write down the question very clearly. The time after which the distance between them is shortest. So நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? distance between the two shipsக்குன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும் வேண்டியா? So let's find out that. So let's draw a diagram and try to understand that. So this is going to be the position, initial position of ship A. This is ship A liye ship B. This is going to the position of ship B. This is going to be the position of ship A. And A is moving to this side, B is moving to this side. Okay, so அப்படி பார்க்கும்போது இவரோட நடுவில் இருக்கிற distance தான் இது. And this whole distance, okay வா, this whole distance is going to be what? This whole distance is going to be 100 km. This whole distance is going to be 100 km. Now when this is moving like this, இது மூவ் பண்ணி ஒரு பாயிண்ட் வரைக்கும் எத்திட்டோம் இல்லையா? So there will be a point at which the distance between them is actually shortest. ஓகேவா? There is going to be a point at which the distance between them is going to be shortest. இதை நான் சீன்னு வைக்கிறேன்னா, let's say that distance is going to be x. So this is the shortest distance. Assume that AC is the shortest distance. இப்போ எனக்கு என்னதான் அந்த டிஸ்டன்ஸ்னு தெரியாது, அந்த டிஸ்டன்ஸை நான் ஏசின்னு வைக்கிறேன். ஓகேவா? I am just calling that distance to be AC. If the distance between them is shortest, if that be AC, then what can we say? Then we can say that this distance, இப்போ இந்த ஏசின்னு இருக்கிற பாயிண்ட் வரணும்னா this distance must be x and this distance must be 100 minus x. ஏன் இந்த xன்னு இருக்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்? x தூரம் தாண்டினாதான்
மைண்டில் வச்சுருங்க. எக்ஸ் தூரம் தாண்டினா தான் இது இவ்வளோ தூரம் வரும். ஸோ இஃப் திஸ் ஹஸ் மூவ்ட் எக்ஸ் தென் வாட் கேன் வி சே, இந்த தூரம் எவ்வளோ இருக்கும், இந்த தூரம் கூட எவ்வளோதோ இது கூட எக்ஸாக தான் வரும். ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா இதோட இனிஷியல் பொசிஷன் எப்படின்னு இருக்கிறது. ஐ திங்க் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த டயக்ராம் முடிக்கட்டும்னு வச்சு தான் நான் அதை ஆக்சுவலி லேட்டாக வச்சுட்டோம். ஸோ இனிஷியலி இதுதான் இதோட இனிஷியல் பொசிஷன். பியோட இனிஷியல் பொசிஷன் இங்கே இருக்கும், ஏயோட இனிஷியல் பொசிஷன் இங்கே இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் ஏ இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, பி இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இனிஷியலி இவரோட டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர். ஓகே, இனிஷியலி இதுதான் ஏயோட பொசிஷன், இதுதான் பியோட பொசிஷன். இவருக்கு நடுவில் இருக்கிற தூரம் தான் 100 கிலோமீட்டர். இது ஏ இந்த பக்கம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பி இந்த பக்கம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பாயிண்டில், இதுக்கு நடுவில் 100 கிலோமீட்டர் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்டில் இவருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட் ஆகிடும். ஏன்னா இந்த வேல்யூ முதல்ல 100 இருக்குது, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அது அப்படி தான் வரும். ஸோ இதுதான், லெட் திஸ் பாயிண்ட் பி த பாயிண்ட் அட் விச் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ இஸ் ஷார்ட்டஸ்ட். எனக்கு தெரியாது எந்த பாயிண்ட்னு, ஆனால் இது இந்த பக்கம் மூவ் ஆகும், இது இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போது வாட் இஸ் when this has moved x units, this will also have moved x units. நான் வரைச்சதுலேருந்து உங்களுக்கு கண்ணுக்கு ரெண்டுமே ரெண்டு மாதிரி தான் இருக்குது, ஆனால் நான் மீன் பண்ணது அப்படி இல்லை. நான் மீன் பண்ணது எப்படின்னா, இது எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். ஓகே, இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். அதுதான் நான் மீன் பண்ணது. ஸோ அது மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ், இது எக்ஸ்ன்னு சொல்லும்போது இதுலேருந்து நம்ம என்ன ஐடியா தான் நம்ம இதுலேருந்து எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ். அப்படி வரும்போது ஏன் இது ரெண்டு ஈக்குவல் ஆகிறேன்னா, ஏன்னா இது ரெண்டு கூடயோ டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி சேம். பிகாஸ் இஃப் ஐ டேக் டைம், இவர் ரெண்டு வந்து மீட் பண்ணுற டைம் வந்து டீனா, 10 into t is going to be my x. 10 into t is going to be my x. அப்போ நீங்கள் கேட்பாங்க, என்ன சார் இந்த டீன்னு சொன்னீங்கன்னா, is the time after which the distance between them is going to be shortest. ஸோ அந்த டைம் டீனா அதை நான் 10 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது டைம் இன்டு வெலாசிட்டி தானே. ஸோ தட் இஸ் கோயிங் டு கிவ் மீ வாட், டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும் இல்லையா. டைம் இன்டு ஸ்பீட் இஸ் கோயிங் டு கிவ் மீ டிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த டிஸ்டன்ஸ் x and this is also going to be x. Now what can we say? We can say that the distance, if I am calling this as s ன்னு எடுத்துட்டோம்னா, so s I can say it as s square is equal to 100 minus x the whole square plus x square இல்லையா. and we want s to be what, s is going to be a variable. எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், x சேஞ்ச் ஆகிற மாதிரி s-ம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். and what do we want? We want s to be the smallest value. so what can we say? We can say that we have to find out the point where ds by dt is equal to 0. We have to find out the point where ds by dt is equal to 0. So let's find it out. கண்டுபிடிக்கலாம் இல்லையா. So let's find it out. So my expression is s is equal to, s is equal to square root of 100 minus x the whole square plus x square. So what is going to be ds by dt? First in the square root எடுக்கணும் இல்லையா. root x or differential என்ன, x raised to 1 by 2. So 1 by 2 into x raised to minus 1 by 2. So it is going to be 1 by 2 into root of 100 minus x the whole square plus x square into என்ன பண்ணணும், நான் இதுவோட டிஃபரன்ஷியல் எடுக்கணும், செயின் ரூல் எடுக்கணும் இல்லையா. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 2 into 100 minus x into dx into dx by dt plus 2x into dx by dt. இதுதான் எனக்கு எக்ஸ்பிரஷனாக வரும் இல்லையா. this is going to be my expression. so what do I want? I want ds by dt to be equal to 0. I want ds by dt to be equal to 0. ds by dt 0 ஆகணும்னா எனக்கு என்ன வேணும், ds by dt 0 ஆகணும்னா எனக்கு என்ன வேணும், I want this numerator to be equal to 0. if I want this numerator to be equal to 0, அல்ல டினாமினேட்டருக்கு இன்ஃபினிட்டி எல்லாம் ஆக முடியாதுல்ல. so only possibility is that the numerator has to be equal to 0. numerator 0 ஆகணும்னா it is going to be 2 into 100 minus x plus 2x must be equal to 0. so அப்படின்னு வரும்போது 100 minus x, இந்த டிஃப்ரென்சியேஷனில் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வேணும். என்ன கரெக்ஷன் வேணும், இங்கே -1 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே என்ன வரணும், இட் ஷுட் ஹேவ் பீன் ஒரு -1 வரணும் இல்லையா. இங்கே எனக்கு என்ன வேணும், இங்கே ஒரு -1 வேணும். ஏன், பிகாஸ் எக்ஸ் இஸ் ஹேவிங் ஏ நெகட்டிவ் சைன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி -2 into 100 minus x plus 2x is going to be equal to 0. அது ஏன்னா இப்படி தான் வரும். ஓகேவா, இந்த எக்ஸ்பிரஷன் should have been something like this. அந்த மைனஸ் சைன் கூட நான் கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மைனஸ் சைன் நான் கன்சிடர் பண்ணலை. அடுத்தது வந்து நம்ம கண்டிஷன் என்ன, ds by dt must be equal to 0. என்னதான் வேணும், ds by dt must be equal to 0. ds by dt 0 ஆகணும்னா யார் 0 ஆகணும், நியூமரேட்டர் தான் 0 ஆகணும். நியூமரேட்டர் 0 ஆகணும்னா how will it look like? நியூமரேட்டர் 0 ஆகணும்னா it will be looking something like this. எப்படி வரும், -200
plus 2x plus 2x must be equal to 0. Minus 200 plus 2x plus 2x is equal to 0. This implies 4x is equal to 200, or I'll say x is equal to 50. X is equal to 50. So x in 50 kilometer. That's the meaning in the ஷிப்பு 50 கிலோமீட்டர் தாண்டினா தான் இவரோட நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மினிமம் ஆயிடும். ஸோ 50 கிலோமீட்டர் தாண்டுறோம்னா இதுக்கு எவ்வளோ டைம் வேணும்? வாட் இஸ் த ஸ்பீட்? எவ்வளோ ஸ்பீட் இருக்குது? 10 தானே. ஸோ 50/10 இஸ் ஈக்குவல் டு 5 hours. ஸோ உங்கள் ஆன்சர் என்ன தான் வரும்? உங்கள் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, 5 hours. எப்படி 5 வந்துச்சு? டிஸ்டன்ஸ் 50 தானே. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 அண்ட் யுவர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 10 km/h. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டுமே 10 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தாண்ட வேண்டிய தூரம் வந்து 50. ஸோ அப்படி பார்க்கும்போது வாட் இஸ் that going to be? My time is going to be 50/10, which is equal to 5 hours. It is going to be equal to 5 hours. Clear arka? Doubt alone ulla? That is how you solve the question number. கொஸ்டின் நம்பர் எனக்கு தெரியாது இப்போதைக்கு, பரவாயில்ல. சரி, நம்ம இந்த கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டினில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக்அவே தான் நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points ஷார்ட்டஸ்ட்டாக வரணும்னா, ஸோ நம்ம வி ஷுட் ஈக்குவேட் ds/dt must be equal to 0. த கான்செப்ட் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் மினிமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இது ஆக்சுவலி இந்த பாயிண்டில் மட்டும் இல்லை, இது வேறு நிறைய சாப்டர்ஸில் வரும். ஸோ மேக்ஸிமா மினிமா கான்செப்ட் நல்லா படித்து வைக்கிங்க. ஓகே, டவுட் இருக்குன்னா பேசிக் மேக்ஸோட வீடியோ பாருங்கள். பேசிக் மேக்ஸோட வீடியோவில் அந்த டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கா? அடுத்த questionக்கு போலாமா? So let's move on to the next question. The position vector of a particle r as a function of time is given by r is equal to 4 sin 2 pi ti 4 plus 4 cos pi 2 pi ti, where r is in meter, t is in seconds, ij denote unit vectors along xy. Okay, fine, அதெல்லாம் ஓகே தான். சாதாரணமாக இருக்கிற மீனிங்கே தான். which of the following statement is true? ஆக்சிலரேஷன் பற்றி இருக்குது, வெலாசிட்டியை பற்றி இருக்குது, ரேடியஸ் பாத்தை பற்றி இருக்குது, ஆக்சிலரேஷன். ஸோ பேசிக்கலி வெலாசிட்டி ஆக்சிலரேஷனை பற்றி தான் இருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்கலி கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தான்? வி மஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சிலரேஷன் அண்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் இருக்கிற எக்ஸ்பிரஷன் தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் தட் அவுட். அது கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அது என்ன வரும்? 4 sin 2 pi t into I plus 4 cos 2 pi t into j. இப்படி தான் வரும் இல்லையா? 4 sin 2 pi t into I plus 4 cos 2 pi t into j. அப்படி தான் வரும். So let's find out the expression for velocity. வெலாசிட்டிக்கு என்ன தான் வரும்? 4 into இல்லையா? 4 ஒரு கான்ஸ்டண்ட்டாக வரும்போது இட் இஸ் கோயிங் டு பி 2 pi into cos 2 pi t into I plus 2 pi into ப்ளஸ் இல்லையே, மைனஸ் தான் வரும் இல்லையா? காஸோட டிஃப்ரென்ஷியல் வந்து மைனஸ் சைன் தான் வரும். ஸோ மைனஸ் 2 pi into sin 2 pi t into j இப்படி தான் வரும். ஸோ லெட் மீ சிம்பிளிஃபை திஸ் a little bit more. இது இன்னும் கொஞ்சம் கூட இடம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ லெட் மீ ஜஸ்ட் மேக் சம் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இது இப்படி தான் வரும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த எக்ஸ்பிரஷன். ஸோ இதை let me again simplify. This is going to be 8 pi into cos 2 pi t into 2 pi t into I minus 8 pi into sin 2 pi t into j. This is going to be the expression for velocity vector. இதுதான் velocity vector எக்ஸ்பிரஷனாக வரப்போகுது. அடுத்தது வந்து நம்ம என்ன தான் பார்க்கணும்? நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சிலரேஷனோட எக்ஸ்பிரஷன். ஆக்சிலரேஷனோட எக்ஸ்பிரஷன் இஸ் ரிலேட்டிவ்லி வெரி சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா ஆக்சிலரேஷன் இஸ் கோயிங் டு பி மைனஸ் ஒமேகா மைனஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் இன்டு ஆரே தான் வரும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வாட்? அகெயின் ஒரு டிஃபரன்சியேஷன் கூட வரும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி பேசிக்கலி மைனஸ் 16 pi ஸ்கொயர் இன்டு ஆர் வெக்டர். இதுதான் வரும். ஓகேவா? அதெல்லாம் அதுக்கு அதிகமாக கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஓகே, மைனஸ் 16 pi ஸ்கொயர் இன்டு ஆர் வெக்டர். ஏன்னா இது முன்னாடியே நம்ம பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த ப்ராப்ளத்துலேருந்து யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் ஐடியா. ஓகேவா? ஸோ அந்த ஐடியாலேருந்து நவ் லெட்ஸ் கம் பேக் அண்ட் ட்ரை டு லுக் அட் த கொஸ்டின். இதில் இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இந்த ஆப்ஷனில் இங்கே பை என்கிற ஒரு டேர்ம் கூட இருக்குது. ஆக்சுவலி இது டைப்பிங் மிஸ்டேக் தான். ஓகேவா? ஆப்ஷன் பியில் வந்து 8 பைன்னு ஒரு டேர்ம் கூட இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன தான் ஆன்சர்னு. பரவாயில்ல ஆனாலும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை ஆர். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் வந்து v ஸ்கொயர் பை ஆரா இல்லையான்னு தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சிலரேஷனோட எக்ஸ்பிரஷன் நமக்கு இருக்குது. என்ன? மைனஸ் 16 pi ஸ்கொயர் இன்டு ஆர் வெக்டர் இருக்குது. அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் என்ன வரும்? இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் 16 pi ஸ்கொயர் இன்டு இதோட மேக்னிடியூட் தான் வரணும் இல்லையா? ஸோ பேசிக்கலி மைனஸ் 16 pi ஸ்கொயர் இன்டு மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஹோல் திங். இதோட மேக்னிடியூட் எவ்வளோ வரும் பாருங்க? ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் 4 இன்டு sin 2 pi சொல்லும்போது அதோட ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா
I'll just give an idea. 4 sin 2 pi nu solradhu, you can take it as theta. So basically it is 4 sin theta plus 4 sin theta the whole square. Sorry, 4 sin theta the whole square plus 4 cos theta the whole square na expression varum. Adha root da varum. So idhil 4 common vellu edukumbodhu 4 into root of sin square theta plus cos square theta. So the answer enna varum? It is going to be 4. So it is going to be minus 16 pi square into 4, which is minus 16 into 4 is going to be 64 pi square. This is going to be your answer. அப்போ பார்த்தீங்கன்னா இது இல்லையில, இது இஸ் நாட் கோயிங் டு பி வி ஸ்கொயர் பை ஆர். அது வி ஸ்கொயர் பை ஆர் கிடையாது. ஓகே, இல்லை அது செக் பண்ணணும் இல்லையா, வி ஸ்கொயர் பை ஆரா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ லெட்ஸ் see what is going to be வி ஸ்கொயர் பை ஆர். அடுத்தது வந்து வெலாசிட்டி. I'll just take that on the next page. அடுத்த பேஜில் எடுக்கும். ஐ திங்க் ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங் இட் இன் த ரைட் வே. இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில். ஸோ லெட் மீ டேக் இட் அகேன். ஒரு வாட்டி கூட எடுப்போம். I'll just take this one first. I'll just take that expression and I'll find out this is going to be your expression for R, this is going to be your expression for V. I'll take both of these together, and this is going to be the expression for acceleration. எல்லாத்தோடைய expression நமக்கு கிடைச்சிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் த மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன் சொல்கிறது இஸ் கோயிங் டு பி, ஐ கேன் ரைட் இட் ஆஸ் minus 16 pi square into 4 sin into 2 pi t into I plus 4 cos into 2 pi t into j. இதான் எக்ஸ்பிரஷன் வரும் இல்லையா. ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ் கோயிங் டு பி square root of 16 pi square the whole square இல்லையா. 16 pi square into 4, ஓகேவா, sin 2 pi t the whole square. கரெக்ட் தானே? என்னது 16 pi ஸ்கொயர்னா உள்ளே எடுத்துட்டோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 16 pi ஸ்கொயர் இன்டு 4, அவ்வளோதான். அப்புறம் sin 2 pi t இருக்குது. ஸோ த ஹோல் டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் மொத்தமாக வந்துச்சு. அடுத்தது வந்து என்ன வரும்? அகெயின் 16 pi ஸ்கொயர் இன்டு 4 இன்டு cos 2 pi t the whole square இல்லையா. that is going to be the magnitude of acceleration. Let's simplify. இதை simplify பண்ணும்போது மறுபடியும் எனக்கு என்ன தான் வரும்? நான் இதுலேருந்து நிறைய டேர்ம்ஸ் காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். that is going to be 16 pi square into 4 என்கிற டேர்ம் நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துட்டோம்னா now I'll remain with very simple thing. என்னது? sin square 2 pi t plus cos square 2 pi t. sin square 2 pi t plus cos square 2 pi t, that is equal to 1. Sin square theta plus cos square theta is equal to 1. So from that you can say that your magnitude is going to be 64 pi square. Your magnitude is going to be 64 pi square. That is the magnitude for another acceleration. அடுத்தது நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்? magnitude for acceleration கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? கண்டுபிடிக்க வேண்டியது magnitude for velocity. velocityயோட magnitude தான் நம்ம இனிமே கண்டுபிடிக்கணும். ஏன்னா it is going to be v square by r தானே கேட்டிருக்காங்க. so magnitude of velocity கண்டுபிடிக்கணும். so let's see what is going to be magnitude of velocity. So velocity oda magnitude enna thaan varum? Magnitude of velocity is equal to 8 pi into cos 2 pi t the whole square plus idoda root தான் வரணும், ஓகேவா, plus minus 8 pi into sin 2 pi t the whole square. இதிலிருந்து எனக்கு என்ன காமன் எடுத்துக்கலாம்? 8 pi காமன் எடுக்கலாம் இல்லையா. ஸோ 8 pi வெளியில் 8 pi வரும் into root of cos square 2 pi t plus sin square 2 pi t, which is equal to 8 pi. So the velocity is, magnitude of velocity is going to be 8 pi. அடுத்தது வந்து magnitude of r இருப்பாங்க. magnitude of r கூட கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? magnitude of r டைரக்டாக நீங்கள் இனி பார்த்துட்டு சொல்லலாம் இல்லை. it is going to be equal to 4 தான் வரும். it is going to be equal to 4. now let's find out what is going to be v square by 4 என்ன தான் வரும் பார்ப்போம். what is going to be v square by r? v square is going to be 8 pi square is going to be 64 pi square divided by 4, which is going to be equal to 16 pi square. அதுதான் ஆக்சலரேஷனோட எக்ஸ்பிரஷன். அதுதானா? இல்லையே. ஆக்சலரேஷன் எக்ஸ்பிரஷன் வந்து என்னது? it is going to be 64 pi square தான். ஆனால் இது என்னதான் வருது? 16 pi square. so we cannot say that acceleration is equal to magnitude. அது இல்லை. that is not the right expression. so you can say option A is wrong. option A is wrong. அடுத்தது வந்து option B, magnitude of velocity of the particle is 8 pi meter per second. கரெக்ட் தான். ஏன்னா எனக்கு இங்கே ஆன்சர் இருக்குது. என்ன கிடச்சிட்டாங்க? 8 pi. so you can basically say that your option B is the correct answer. you can see the option B is the correct answer. டைரக்டாக இருக்கு இல்லையா, கிளியராக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா புரியணும். ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கொஸ்டின்ஸ். இந்த டைப் கொஸ்டின்ஸ் வந்தீங்கன்னா அது ரொம்ப லெங்க்தியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். லெங்க்தின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு மேக்ஸ் அந்த அளவுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பண்ண முடியும். நல்ல அளவுக்கு மேக்ஸ் தெரியணும். இதெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் ஆக்சுவலி நம்ம எழுத மாட்டோம். we don't
don't write all these things to this level. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் இவ்வளோ எழுதினேன். இல்லைனா பாதி நம்ம மைண்டில் தான் பண்ணுவாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 4ன்னு டைரெக்டாக சொல்லிடுவாங்க. இது பார்த்து டைரக்ட்லி 8 பைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்து டைரக்ட்லி -16 பை ஸ்கொயர் இன்டு 4 இன்னும் சொல்லிடுவாங்க. நான் புரியுதா? ஸோ தட் இஸ் ஹவ் யுவர் மைண்ட் ஷுட் ஒர்க். அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி கம்ப்ளீட்லி எழுதி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இட்ஸ் பெட்டர் டு ஸ்கிப் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் ஸ்கிப் பண்ணலாம். இல்லைனா லாஸ்ட் எண்டுக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி ஓகேவா, லாஸ்ட் எண்டுக்கு வைக்கிற மாதிரி கூட நல்லா தான் இருக்கும். ஓகே, இட்ஸ் யுவர் சாய்ஸ். உங்களோட சாய்ஸ் தான். உங்களோட ஸ்கில்லை பொறுத்து, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஒரு இதை பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகே, ஃபைன். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். A particle moves in a circle of radius 5 cm. A particle இருக்காங்க. Particle is moving in a circle of radius which is equal to radius r is equal to 5 centimeter. Radius r is equal to 5 centimeter and it is having a time period of 0.25 seconds and the acceleration of the particle அப்படி தான் கேட்டிருக்காங்க. acceleration is equal to equation என்ன, r omega square. r omega square இந்த equation and r is equal to என்னதான், sorry, omega is equal to என்னதான் expression, omega ஓட expression என்ன வரும், omega is equal to 2 pi by t இல்லையா. omega is equal to 2 pi divided by t. omega is equal to 2 pi divided by t. Now let's find out that is going to be 2 pi divided by 0.2 pi. So this is going to be what? This is going to be 10. Yeah, it is going to be 10. So 10 radians per second happens to be the answer of omega. Omega would answer என்ன வரும், 10 radians per second. Omega is going to be equal to 10 radians per second. Now let's substitute என்ன வரும், 5 centimeter தானே. So 5 into 10 square is going to be what, 5 into 10 raised to minus 2 into 10 raised to 2 radians per second. Sorry, this is going to be meter இல்லையா. 5 centimeter இருக்கிறது 10 raised to minus 2 meter ஆயிடும் into 10 square into 10 square radians per second. 10 square 10 raised to minus 2 gets cancelled. You will get the answer to be 5 meter per second square. இல்லையா, acceleration is equal to 5 meter per second square. So what is going to be your answer? Your answer is going to be option D. Your answer is going to be option D. Correct தானே? So I hope the concept is very much clear to you. சிம்பிளான கொஸ்டின் தான், ஹம்பிளாக நம்ம பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இது ஜஸ்ட் சிம்பிளான கொஸ்டின், we just did it very simply. Alright, அடுத்தது வந்து next question. A car runs at a constant speed on a circular track of radius 100 meter taking 62.8 seconds every circular loop. Average velocity and average speed of the circular loop. Average velocity and average speed. Problem, is it important for you to do it? Directly answer சொல்லலாம் இல்லையா. Option A. ஓகேவா, ஆப்ஷன் ஏ. ஏன் ஆப்ஷன் ஏன்னு சொல்கிறாங்க, பிகாஸ் இட் இஸ் 0. ஆவரேஜ் வெலாசிட்டி ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 0. அதனால் மீதி 10 எல்லாம் பார்க்க தேவையில்லை. ஸோ யூ கேன் டைரக்ட்லி கிவ் த ஆன்சர். நான் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் 10 கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு பண்ணும்போது பார்க்க தேவையில்லை. அப்படியே ஆன்சர் ஏன்னு மார்க்கி யூ டோன்ட் ஈவன் லுக் இன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட். நேரத்தை கான்செப்டே பார்க்க மாட்டோம் நம்ம. ஏன்னா அது 0 வருதுக்கான ரீசன் என்ன, 0 வருதுக்கான ரீசன் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க, ஈச் சர்க்குலர் லூப்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகும்போது average velocity is equal to 0. That is the concept. Okay, now let's find out for the average speed கண்டுபிடிக்கணும்னா distance கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ distance எவ்வளோ வரும், நமக்கு constant speed இருக்காங்க, circular track ஓட radius 100 meter தான் இருக்குது. So what is going to be the distance covered, 2 pi into 100. இதுதான் distance வரும் இல்லையா. divided by time எவ்வளோ இருக்குது, 62.8, which is equal to, you can directly cancel, this is going to be 10, 0, so it is going to be 10 meter. So it is going to be 10 meter per second. It is going to be 10 meter per second. Directly நாங்கள் actually calculation directly பண்ணிட்டேன். So it is going to be 10 meter per second is going to be the correct answer. So let's go on to the next question. Two boys are standing at the ends A and B of a ground where AB is equal to A. The boy B starts running in a direction perpendicular to AB with a velocity v1. Boy at A starts running simultaneously with a velocity v and catches the other boy in time t where t is. Okay, இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணிட்டோம் இல்லையா, நம்ம இதை வச்சு நம்ம ஈஸ்ட் வெஸ்ட்னு எல்லாம் சொல்லி நார்த் அண்ட் வெஸ்ட்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பண்ணிட்டோம் இல்லையா. சிமிலர் கொஸ்டின் தான். ரெண்டு பாய்ஸ் இருக்காங்க. ஸோ தே ஆர் ஸ்டாண்டிங் அட் அ டிஸ்டன்ஸ், இது ஏ இது பி, and they are standing at a distance a apart, small a apart. The boy B starts running directly in the direction perpendicular to AB with a velocity v1. The boy at A starts running with a velocity v in some direction. ஓகே, எந்த டைரக்ஷனு கொஸ்டினில் கரெக்டாக கொடுக்கல. ஸோ வாட் இஸ் த டைம் அட் விச், ஓகே சார். அப்போ நமக்கு என்னென்னா இதில் ஆக்சுவலி ஹியர் திஸ் இஸ் ஆக்சுவலி வெலாசிட்டி தான். ஸோ வெலாசிட்டி வச்சு நமக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவார்னா, எனக்கு டீன்னு ஒரு டைம் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ டீன்னு சொல்கிற டைம் என்ன, வாட் இஸ் டி,
the time at which the two boys meet. இந்த ரெண்டு பாய்ஸும் மீட் பண்ணுற டைம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீன்னு சொல்கிறது இவனுக்கும் சேமாக தான் இருக்கும். ரெண்டு பேருக்குமே ரெண்டாக இருக்காது, ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா the displacement of boy B சொல்லிங்கன்னா that is going to be v1 into t, and the displacement of boy A ன்னு சொல்கிறது that is going to be v into t. கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ தட்ஸில் அதில் டவுட் இருக்காது. ஸோ தட் மீன்ஸ் that if I actually draw it in the form of a distance ஓட பெர்ஸ்பெக்டிவ்ல if I draw it, this is going to be v1 into t and this is going to be vt. கிளியராக இருக்கா? This is going to be v1 into t and this is going to be v into t and this is going to be a. ஸோ அப்படி பார்க்கும்போது this is going to be a very simple question because it is following what? This is following, இது என்ன ஃபாலோ பண்ணுறாங்க? This is following the Pythagoras theorem. This is following the Pythagoras theorem, which is going to be square root of v1t the whole square plus a square is equal to vt the whole square. Clear arka? So in that sense, what can you say? We can say that v square t square is equal to root of v1t the whole square இல்லை இப்படி தான் இருக்கும். ஸோ இல்லையே, ஸ்கொயர் வரும்போது ரூட் இதுக்கு, அதான் எனக்கு டவுட்டாக போச்சு. ஸ்கொயர் வரும்போது ரூட் தேவையில்லை. ஸோ லெட் சிம்பிளிஃபை திஸ் ஒன். ஐ வாண்ட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் டி. எனக்கு டி தான் வேணும் இல்லையா? ஸோ வாட் இஸ் இட் கோயிங் டு பி? வி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஒன் ஸ்கொயர் இன்டு டி ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுக்கும்போது வி ஸ்கொயர் மைனஸ் வி ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். v square minus, இப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம, இந்த எக்ஸ்பிரஷன் actually we got it from this particular Pythagoras theorem. இந்த Pythagoras theoremத்தில் I just rewrite that expression in another form. இதிலிருந்து I took this to the other side and took a t square common. ஏன் நான் t square common வெளியில் எடுத்துட்டோம்? Why did I take t square common outside? So that I can actually solve the question. இல்லையா, எனக்கு t தான் கண்டுபிடிக்கணும் அதனால. So in this expression it is going to be t square is equal to a square divided by v square minus v1 square. Now t is going to be என்ன வரும்? Square root of v square minus v1 square. So then this is going to be option D is going to be the correct answer. Direct question la கொடுத்திருக்காங்க. So you can directly see that this is the correct answer. Clear ஆகல? So இந்த question ஓட take away, what is the important take away from this question? இதுதான் distance. அதுக்கப்புறம் இங்கே velocity இந்த directionல கொடுத்திருக்கு, இந்த directionலயும் velocity கொடுத்திருக்காங்க. Velocity into time எடுக்கும்போது I'll get the distance, that is displacement of the body. So displacement இவ்வளோ இருக்கும், இதுலேயும் இதே displacement இருக்கும். So automatically it is becoming a Pythagoras theorem. So நம்ம என்ன observe பண்ணோம்னா, எப்போவுமே இந்த மாதிரி questionsல Pythagoras theorem மேக்ஸிமம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அது நம்ம நல்லா யோசிக்கணும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு திங்க். எப்படி யோசிக்கணும், எப்படி தான் நம்ம மைண்டை ஒர்க் பண்ணணும், இது எப்படி இதிலேருந்து ஒரு பைத்தகோரஸ் தியரம் நம்ம உருவாக்க முடியும், அதுதான் நம்ம அதில் கரெக்டாக பார்க்கணும். ஓகே, கிளியராக இருக்குல்ல? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு பார்ப்போமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் தேவையில்லாமல் விஷயங்கள் இருக்கும். லெட் இட் பி தேர், பரவாயில்ல, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஹியர். ஓகே, சரி. ஸோ a stone tied to the end of a string 1 meter long is whirled in a horizontal circle with a constant speed. Okay, if the stone makes 22 revolutions in 44 seconds, what is the magnitude and direction of acceleration of the stone? All right, a stone tied to the end of a string of 1 meter long. Okay, so r is equal to 1 meter. R is equal to 1 meter. Okay, அது கிளியராக இருக்கு. அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 22 revolutions in 44 seconds. We are supposed to find the acceleration. So let's try to find out. Let's try to find out. We know that basically நம்ம expression என்ன, acceleration is basically given by the expression r omega square இல்லையா? ஸோ நம்ம basically கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, omega தான். So for omega, what do you need? You need the distance divided by time. So what is the distance? It is going to be 22 revolutions. 22 revolutions in 44 seconds means 22 into 2 pi r. That is going to be the whole data இல்லையா? அதான் whole data வரும். So 22 into 2 pi divided by எவ்வளோ டைமில்? in 44 seconds. So divided by 44. So cancel பண்ணுறதெல்லாம் cancel பண்ணும்போது what will I end up with? I'll end up with the expression for omega is equal to pi r radians per second. I'll get omega is equal to pi r radians per second. Now let's simplify. So what is going to be the acceleration? Acceleration is going to be pi r into r. So it is going to be pi r square radians per second square. Now you what இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்? இதிலிருந்து what is it that you can say? You can basically, sorry, radians per second square meter per second square. Sorry, it is going to be meter per second square. So இப்படி சொல்லும்போது what is it that I can say? I can say that r value is equal to 1. So it is going
to be what? Pi meter per second square. And mr omega square will be directed towards the center. So let's see, pi meter direction along the radius towards the center. That seems to be the correct answer. Radius away from the center illa, pi square by 4 illa. So what is going to be your answer? Your answer is going to be this. Option A is going to be your correct option. Option A is going to be your correct option. Clear arka? Alright, I hope the concept is very much clear to you. അടുത്തത്, a ball is projected with a velocity 10 meter per second at an angle of 60 degree with the vertical direction. Speed at the highest point of the trajectory will be. The speed at the highest point of the trajectory. So speed at highest point க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னது highest point ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? highest pointல பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு projectile motionல actually பாத்தீங்கன்னா highest pointல you will have only one velocity. என்னதா இருக்கும் அது? It will be the horizontal component of velocity. இல்லையா? It is going to be the horizontal component of velocity. What is going to be the vertical component of velocity? என்னதா இருக்கும்? Vertical component will be equal to 0 meter per second. Horizontal component மட்டும்தான் இருக்கும். So what is going to be horizontal component? Simple தானே? That is going to be v cos theta. It is going to be v cos theta is 10 into cos 60 degree, which is equal to 5 meter per second, which is going to be equal to 5 meter per second. It is going to be equal to 5 meter per second. Okay, wow. So I hope the concept is clear and the answer is going to be 5 meter per second. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் கூட சிம்பிளான கொஸ்டின் தான். A bullet is fired from a gun at a speed of 280 meter per second in the direction 30 degree above the horizontal. The maximum height attained by the bullet is. So maximum height attained is given by the equation, direct equation, the u square sin square theta divided by 2g. So what is going to be your u square? U square is going to be 280 into 280 into sin square theta is going to be 1 divided by 4 into 2 into நான் இப்போதைக்கு 10 எடுக்கிறேன். ஓகேவா? For the time being I am taking it to be 10. So what is it going to be? It is going to be cancel பண்றாங்க. So it is going to be how much? 14. It is going to be cancelled 2. It is going to be 7. Again it is going to be cancelled 140. So it is going to be 140 into 7. எவ்வளவு வரும்? It is going to be 700 plus 280. 700 plus 280 னு சொல்லும்போது how much it is going to be? It is going to be around 980. Oh, actually இப்போ பின்னாடி வந்திருக்கும் இல்லையா? பின்னாடி வந்திருக்கும் இல்லையா? லெட் மீ செக். ஆமாம், கொஞ்சம் பின்னாடி வந்துட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் மூவிங் இட் ஹியர். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஜஸ்ட் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் யூ ஆர் கெட்டிங் இட் டு பி 900 ப்ளஸ் இல்லை சாரி 700 ப்ளஸ் 280 இஸ் கோயிங் டு பி 980 மீட்டர் கிட்ட வரும். ஸோ அது ஏன்னா நான் இங்கே 9.8 எடுக்காமல் 10 எடுத்துட்டோம், அதனால தான். ஸோ பேசிக்கலி இட் வில் பி அ லிட்டில் பிட் ஹையர் தேன் 980. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி என்ன வரும்? இட் இஸ் கோயிங் டு பி 1000 மீட்டர்ஸ். ஈவன் தோ கொஸ்டினில் 9.8 எடுக்கணும்னு சொன்னால், ஆனாலும் நான் ஏன் 10 எடுத்துட்டேன்னா இங்கே ஆன்சரோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஆன்சர் கூட பக்கத்தில் எல்லாம் இல்லை, ரொம்ப வித்தியாசமான ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அவர் சொன்னதெல்லாம் நம்ம மைண்டில் எடுக்க தேவையில்லை. நம்ம ஆக்சுவலி நம்ம வழியே போயிடலாம், ஒன்றும் பரவாயில்ல. ஓகே, ஸோ ஆல் த கொஸ்டின். ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப டைரக்டான ஒரு கொஸ்டின். ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ். ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா? எஸ், வி ஹேவ் டு யூஸ் த கான்செப்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கான்செப்ட் வந்து எப்போவுமே இட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டாட் ப்ராடக்ட் இல்லையா? டாட் ப்ராடக்டோட கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்? நம்ம ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் ஏ டாட் வெக்டர் பி டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் vector A into magnitude of vector B. இப்படி தான் வரும். ஸோ A vector into B vector. A vector dot B vectorனா நமக்கு முதல்ல A vector என்ன B vector என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ முதல்ல நம்ம பார்ப்போம். what is going to be my A vector? A vector is going to be I and B vector is going to be I plus J. இப்படி தான் ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா? கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா angle between the two vectors ஒன்று ஐன்னு ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா I plus Jன்னு ஒரு வெக்டர் இருக்குது. ஸோ ரெண்டு வெக்டர்ஸ் தான் நமக்கு இருக்குது, I என்கிற வெக்டர் அண்ட் I plus J என்கிற வெக்டர். ஸோ ஃபஸ்ட்டு I எடுத்துட்டாங்க, ரெண்டாவது வந்து I plus J எடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்து பார்ப்போமே. ஸோ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? I டாட் I plus J divided by magnitude of I என்கிற what is going to be magnitude of A vector. Magnitude of A vector is going to be what? It is going to be, யோசிச்சு பாருங்க, what is magnitude of A vector is going to be 1 and magnitude of B vector is going to be எவ்வளவு வரும்? magnitude of B vector யோசிச்சு பாருங்க. magnitude of B vectorனா என்ன வரும்? it is going to be root of 1 square plus 1 square which is equal to root 2. so magnitude is going to be root 2. அடுத்தது வந்து டாட் ப்ராடக்ட் அப்போ என்ன வரணும்? magnitude of A னு சொல்றது is going to be 1 into magnitude of B னு சொல்றது is going to be root 2. அப்போ எனக்கு root 2 ஆயிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த டாட் எடுக்கணும் இல்லையா? ஸோ டாட் எடுக்கும்போது
எனக்கு என்ன வரும் 1 into 1 is going to be 1 and remaining இங்கே இருக்கிறது எல்லாமே 0. J ஓட கவுண்டர் பார்ட் வந்து என்ன வரும், இங்கே J ஓட கவுண்டர் பார்ட் வந்து 0 தான் போகும். ஸோ 1 into 1 is going to be 1, அது மட்டும்தான் இருக்கும். ஸோ the next stepல I can write it as is going to be 1 divided by root 2 is going to be cos theta. அப்படி வரும்போது தீட்டாவோட வேல்யூ என்ன தான் வரும், theta will be equal to 45 degree which is going to be a direct answer to my question. எனக்கு டைரக்டா ஆன்சர் என்ன கிடைக்கிறாங்க, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கிளியராக இருக்குல்ல? ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் ஆக்சுவலி தியரியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் மறுபடியும் இந்த ப்ராப்ளத்தில் கூட வீல் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ எந்த கான்செப்ட் தான் அது? இஃப் த டைம் டேக்கன், இஃப் தி டிஎம் இஸ் த டைம் டேக்கன் பை எ ப்ரொஜெக்டைல் டு அச்சீவ் த மேக்ஸிமம் ஹைட். ஸோ மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் போகணுன்னா எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ டைம் எடுக்கும், அதுக்கு தான் டிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎம் இஸ் த டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட் போகிறதுக்கான டைம் தான் டிஎம்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன வரும், டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோ வரும், தட் இஸ் கோயிங் டு பி டிஎஃப். டிஎஃப்னு சொல்கிறது டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்போது இஃப் ஐ எம் டேக்கிங் அ ப்ரொஜெக்டைல் மோஷன், இப்போ நான் ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் இப்படி டைரெக்டாக எடுத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் இப்படி நம்ம டைரெக்டாக எடுத்தீங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் இப்படி தான் வரும் இல்லையா ப்ரொஜெக்டைல் மோஷன். இதில் மேக்ஸிமம் ஹைட் வந்து எந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் இருக்குது. மேக்ஸிமம் ஹைட் வந்து இந்த பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்காங்க, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மேக்ஸிமம் ஹைட்டு வரக்கூடிய பாயிண்ட் வந்து தட் இஸ் கோயிங் டு பி டிஎம். அப்போது இது ஆக்சுவலி வந்து பாதி தூரம் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. எப்படி, பாதி தூரம். ஸோ பேசிக்கலி இது எப்போவுமே சிம்மெட்ரிக்காக இருக்கும். அப்படின்னா இவ்வளோ தூரம் தாண்டறதுக்காக எவ்வளோ டைம் எடுத்தாங்களோ அதே டைம் தான் மீதி பாதி போகிறதுக்கும் எடுக்கும். இந்த மேக்ஸிமம் ஹைட்டு வரைக்கும் வரணும்னா எவ்வளோ டைம் எடுத்துட்டாங்களோ அதே டைம் தான் எதுக்கும் எடுக்கும், மீதி கவர் பண்ணுறதுக்கும் இருக்கும். கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லலாம், ஐ கேன் சே மை டிஎஃப் which is going to be time to reach the full motion. ஓகேவா? இந்த ஃபுல் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி 2 times the time taken for maximum height. So this is going to be the relation. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கா? இருக்கு. மறுபடியும் ஆப்ஷன் சியில் இருக்கு. கிளியராக இருக்குல்ல? ஸோ இதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக்அவே எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட வரும். இப்போ டைம் டேக்கன் டு கம், டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி 20 seconds. இல்லைனா டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறதுக்காக டேட்டா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் போகணுன்னா எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை. டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிச்சு என்ன பண்ணால் போதும், பாதி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். கிளியராக இருக்குல்ல? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் டேக்அவே இருக்கிற கொஸ்டின். ஓகே, சரி, நோட் பண்ணி வச்சுருங்க இதெல்லாமே. அடுத்தது, ஃபார் an object thrown at an angle of 45 degree to the horizontal, the maximum height and horizontal range are related as. maximum height and horizontal rangeங்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, அதுதான் இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கோயிங் டு த இக்குவேஷன் ஃபார் ரேஞ்ச். ரேஞ்சோட இக்குவேஷன் என்ன? ரேஞ்சோட இக்குவேஷன் வந்து u² sin 2 theta by g. இதுதான் எனக்கு ரேஞ்சோட இக்குவேஷன் வரும். மேக்ஸிமம் ஹைட்டோட இக்குவேஷன் என்ன தான் வரும்? தட் இஸ் கோயிங் டு பி u² sin square theta divided by 2g. இப்படி தான் எனக்கு ரெண்டு இக்குவேஷன் வரும். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்தீங்கன்னா, தீட்டாவோட வேல்யூ, ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் அட் வாட் ஆங்கிள், ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் அட் 45 டிகிரி. ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் அட் 45 டிகிரியில் தான் த்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த ரேஞ்சோட வேல்யூ என்ன வரும்? Let's check the value of range. Range is going to be u² into sin of 2 into 45 degree divided by g. அப்படின்னா that is going to be u² into sin 90 degree divided by g. இல்லையா? u² into sin 90 degree divided by g ன்னு சொல்லும்போது you know that sin 90 ஓட வேல்யூ என்ன தான் வரும்? sin 90 ஓட வேல்யூ வந்து 1 வரும். So this is going to be what? This is going to be u² by g. கிளியரா இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? அடுத்தது வந்து மேக்ஸிமம் ஹைட் பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் ஹைட் வந்து எப்படி வரும்? மேக்ஸிமம் ஹைட் வந்து this is going to be u² into sin square 45 degree, sin 45 the whole square divided by 2g வரும். அடுத்தது வந்து பார்ப்போம், what is going to be sin 45? sin 45 degree is equal to 1 by root 2. ஸோ அதோட ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? ஸ்கொயரோட வேல்யூ வந்து it is going to be 1 by 2 தான் வரும். ஸோ இங்கே என்ன வேல்யூ வரும்? it is going to be 1 by 2. ஸோ my answer is going to be what? u² by 2g into 1 by 2 which is equal to u² divided by
4g. ஐயோ u square by 4g நான் அதுக்கு மேலே இருக்கு நான் இல்லையா, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையே, இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இட் இஸ் கோயிங் டு பி u square by 4g. அது எப்படி வந்துச்சு, இந்த sin square 45 degree 1/2 ஆயிடுச்சு, இந்த 1/2 இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது you are going to get this one. ஸோ நமக்கு என்ன வேணும், we want a relationship between இல்லையா, நமக்கு தேவையானது என்ன, நமக்கு வேண்டியது என்ன, நமக்கு வேண்டியது ரிலேஷன்ஷிப் இல்லையா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர் அண்ட் ஹெச். அப்போ ஆருக்கு ஹெச்சுக்கு ரெண்டுக்குமே நமக்கு ஒரு இக்குவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இது நான் டிலீட் பண்ணுறேன், இல்லை டிலீட்லாம் பண்ண வேணாம், அங்கேயே இருக்கட்டும் இல்லையா, ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறேன் சைஸ், அவ்வளோதான். ஸோ இங்கேயே இருக்கட்டும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் h is equal to, what is going to be the expression for h is equal to u square divided by 4g. That means that I can write as u square by g into 1/4. u square by g into 1/4. ஆனால் u square na என்ன, u square by g is nothing but r இல்லையா, u square by g is nothing but r, so that is going to be r by 4, or I can say r is equal to 4h, or I can say r is equal to 4h. அந்த மாதிரி ஆன்சர் எனக்கு இருக்கா, r is equal to 4h ஒரு ஆன்சர் இருக்கா என்ன, ஆமாம், r is equal to 4h ஒரு ஆன்சர் எனக்கு இருக்கே. ஸோ அந்த ஆன்சர் எனக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ லெட்ஸ் செலக்ட் தட் ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஃபைனல் ஆன்சர் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி மை ரைட் ஆப்ஷன். கிளியராக இருக்குல்ல. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் தான், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து டேரெக்டாக ஒன்றும் இல்லை, டேரெக்டாக ஃபார்முலா மட்டும்தான் டேக் அவேஸ் இருக்கும். ஓகேவா, இந்த கொஸ்டினில் அந்த மாதிரி பெருசான ஒரு டேக் அவே இல்லை, இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, வேறு டேக் அவேஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, அது ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், the highest point at the highest point vertical component of velocity is 0. vertical velocity component ஓட வேல்யூ வந்து என்ன highest pointல, அதான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. ப்ரொஜெக்டைலோட கான்செப்ட் நம்ம ஏற்கனவே தியரியில் படிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ப்ரொஜெக்டைலோட கான்செப்டில் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதோட ஹொரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி, ரெண்டு காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்கும். யூன்னு சொல்கிறது இட் வில் பி u cos தீட்டாங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்கும், u sin தீட்டாங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்கும் இல்லையா. அதில் u sin தீட்டாங்கிற காம்பனண்ட் எப்போவுமே 0 எப்படி இருக்கும், this u cos theta will always be a constant value. இது எப்பவுமே எப்படி இருக்கும், this is always going to be a constant value and this value will change இல்லையா, it will change. இது முதல்ல வந்து நெகட்டிவ்ல இருந்த முதல்ல நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அது it will go up to 0 and then it will go on increasing again. okay, அந்த ஐடியா மைண்டில் இருக்கு இல்லையா. ஸோ u sin theta னு சொல்கிறது it is just like motion under gravity ல நம்ம படித்த மாதிரி தான். ஹையஸ்ட் பாயிண்ட்ல u sin theta ஓட காம்பனண்ட் என்ன ஆகிடும், it will be becoming equal to 0. it will be what, it will become equal to 0. கான்செப்ட் கிளியர் தானே. ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 happens to be correct. this statement happens to be correct. அடுத்தது வந்து at the highest point the velocity of football acts horizontally. okay, அடுத்தது வந்து highest componentல நமக்கு என்ன what will be the net velocity. இப்போ highest pointல we know that at highest point what do we know that u sin theta will be equal to 0. u sin theta 0 ஆகும்போது என்னோட velocityன்னு இருக்கிறது என்ன மட்டும் இருக்கும், it will just be equal to u cos theta இல்லையா. u sin thetaங்கிற காம்பனண்டே அங்கே இருக்காது, அது என்ன ஆகிடும், அது 0 ஆகிடும். ஸோ I'll have to I'll only have horizontal velocity. I'll not be having any vertical velocity. Option number 2 also correct. At the highest point acceleration of the ball acts vertically downwards. ஆமாம், அது கூட கரெக்ட் தான். ஏன் ஹையஸ்ட் பாயிண்டில் வந்து ஆக்சலரேஷன் இருக்கும், என்னவா என்ன ஆக்சலரேஷன் இருக்கும், my acceleration is going to be ay இல்லையா, என்ன இருக்கும் ay. ஏன் ax will always be equal to 0 in a projectile motion. நம்ம ஏற்கனவே தியரியில் படிச்ச ஒரு கான்செப்ட் தான், என்னது ax will be 0 for what, ax will always be equal to 0 for a projectile motion and ay will always be equal to what, ay will always be equal to g. ஓகேவா, ay ஓட வேல்யூ வந்து எப்போ g இல்லை, should take it as minus g. ஓகேவா, ஜின்னு சொல்ல முடியாது, I am supposed to take it as minus g. ஏன்னா upward motion and downward motion ரெண்டுமே இருக்கு இல்லையா. ஸோ அதனால we will basically say that my acceleration is going to be only component y and it is going to be minus g. அப்படின்னு சொல்லும்போது this option is also correct. So 1, 2 and 3 happens to be my correct option. That is going to be option D is going to be my correct option. கிளியரா இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோமா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன, if a vector 2y plus 3j plus 8k is perpendicular to the vector then the value of alpha is. மறுபடியும் it is about angle between the two vectors இல்லையா. எதை பற்றி பேசுகிறாங்க, angle between the two vectors பற்றி பேசுகிறாங்க. ஸோ angle between the two vectors பற்றி பேசும்போது என்ன கான்செப்ட் நம்ம கொண்டு வரணும், மைண்டில் யோசிங்க. இந்த சீரீஸில் கூட நம்ம பண்ணியிருப்பாங்க இல்லையா. எந்த கொஸ்டின் கொண்டு வரணும், எஸ் யூ ஹேவ் டு பிரிங் இன் த கான்செப்ட் ஆஃப் டாட் ப்ராடக்ட். என்ன கான்செப்ட் கொண்டு வரணும், யூ ஹேவ் டு பிரிங் இன் த கான்செப்ட் ஆஃப் டாட் ப்ராடக்ட். இப்போ டாட் ப்ராடக்டோட
ப்ராடக்ட்டோட கான்செப்ட் எடுக்கலாமா நமக்கு? Let's take it. So what is going to be the concept of dot product? A dot B divided by magnitude of A into magnitude of B is equal to cos theta. And in the question they are asking that their two vectors are perpendicular to each other. அப்படின்னு சொல்லும்போது தீட்டாவோட வேல்யூ என்னவாயிடும்? தீட்டாவோட வேல்யூ will be equal to 90 degree. That means that this expression A dot B must be equal to 0. A dot B must be equal to 0. So A dot B 0 ஆகணும்னா we'll write down A first. A என்ன வருது? 2i plus 3j plus 8k. கரெக்ட் தானே? B வெக்டர் என்ன வரும்? That is going to be 4j minus 4i plus alpha k. எப்போவுமே கவனிக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பொசிஷன்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 2 இந்த 4 மல்டிப்ளை பண்ணாங்க, ஓகேவா? அதனால நமக்கு நிறைய தப்பு வர சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம அப்படி கன்சிடர் பண்ணணும், நல்லா கன்சிடர் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் எடுக்கணும், ஓகேவா? ஸோ திஸ் ப்ராப்ளம் ஷுட் பி ரீரிட்டன் ஆஸ் எப்படி எழுதணும்? minus 4i plus 4j plus alpha kன்னு யூ ஹேவ் டு சேஞ்ச் இட், ஓகேவா? எப்போவுமே எழுதும்போது யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் அண்ட் டூ இட் இன் த ரைட் வே. இல்லைன்னா நம்ம தப்பு பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக நம்ம தப்பு பண்ணிடுவோம், ஓகேவா? டவுட்டே கிடையாது, டவுட்டே எல்லாம் இல்லை, கண்டிப்பாக நம்ம தப்பு பண்ணிடுவாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்குன்னு நமக்கு ஒரு ஆன்சர் அங்கே வெயிட்டும் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நமக்கு பார்ப்போம். we'll just check it, okay? So when we are doing it, what is it going to be? It is going to be 2 into minus 4, which is going to be what? It is going to be minus 8. I'm talking about what? A dot B பற்றி பேசுகிறோம். A dot B is going to be minus 8 and 3 into 4 is going to be 12. So plus 12 and this is going to be what? 8 into alpha is going to be plus 8 alpha, which is equal to 0. அப்படின்னு சொல்லும்போது 4 plus 8 alpha is equal to 0, or I'll get 8 alpha is equal to minus 4 alpha is equal to minus 1 by 2. Alpha is equal to minus 1 by 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா எனக்கு? அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓகேவா? கிளியராக இருக்குல்ல? இனிமேல் நம்ம ஒரு வாட்டி கூட ஒரு விஷயம் கூட செக் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நான் இதே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுச்சுன்னா, அதுனா நான் இந்த ஜேஐ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் பொசிஷனில் இருக்கேன்னு இருக்கிறது நோட் பண்ணாமல் திடீர்னு ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவார் இல்லையா, எனக்கு குயிக்காக ப்ராப்ளம்ஸ் பண்ணணுன்னு. ஸோ குயிக்காக ப்ராப்ளம் பண்ணணுன்னு இருக்கும்போது ஒருவேளை இந்த விஷயங்களெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் அப்படியே சீக்கிரமாக பண்ணுவாங்க. சீக்கிரமாக பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 4 into 2 is equal to what? 4 into 2 is going to be 8 minus 12 plus 8 alpha is equal to 0. Minus 4 plus 8 alpha is equal to 0. Minus alpha is equal to 1 by 2 தான் இங்கே ஒரு ஆப்ஷன் வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தியா? இப்போ நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கோம்னு இருக்கீங்க. இந்த 4j மைனஸ் 4iக்கு பதிலாக நான் இங்கே 4i மைனஸ் 4jன்னு மைண்டில் தெரியாமல், இல்லைனா இந்த விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணலைன்னா எனக்கு ஆன்சர் 1 by 2 கிடச்சிருக்கும். அந்த 1 by 2 இங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம என்ன பண்ணுவார், நம்ம இதை நோட்டீஸ் பண்ணாமல் ஆன்சர் தப்பாக போட்டு என்ன மார்க் வாங்கிடும்? +4 வாங்குறதுக்கு பதிலாக -1 வாங்கி மொத்தமாக நம்ம மைண்டில் எவ்வளோ மார்க் கம்மியாயிடும்? 5 மார்க் கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை நம்ம எதிர்பார்க்கணும், ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம எப்போவுமே எதிர்பார்க்கணும், ஓகேவா? ஓகேவா பசங்களா? clear தானே? So let's move on to the next question. அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? Yes, the sum of magnitudes of two forces acting at my point in 60 Newton and the resultant is 8√3 Newton is at 90 degree with the force of the smaller magnitude. The two forces are. லெங்க்தியான கொஸ்டின், கஷ்டமான கொஸ்டின் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு வாட்டி கூட படித்து பார்ப்போம் இல்லையா? The sum of magnitudes of two forces acting at a point. அப்படின்னா எனக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூடோட சம் வந்து 16. ஸோ P plus Qனா P plus Qன்னு ரெண்டு ஃபோர்ஸஸ்னா P plus Q is equal to 16. And the resultant is 8√3. So R is equal to என்ன வரும்? R is going to be equal to 8√3. Now the resultant is at an angle 90 degree with the force of smaller magnitude. அப்படின்னு இந்த ரெண்டு ஃபோர்ஸில் ஒன்றுக்கு ஸ்மாலர் மேக்னிடியூட் இருக்கும், இன்னொன்றுக்கு ஹையர் மேக்னிடியூட் இருக்கும். ஸோ நம்ம அது டிசைட் பண்ணணும். ஸோ Pக்கு நான் என்ன சொல்கிறாங்க, இது ஸ்மாலர் மேக்னிடியூட் அண்ட் Qன்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி ஹையர் மேக்னிடியூட்னு சொல்லுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் தட் angle between P and angle between P and R is given as 90 degree. Angle between P and R, angle P angle R கிடையாது, sorry, angle between P vector and R vector happens to be, angle between P vector and R vector happens to be 90 degree. இது கூட கொடுத்த இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணணும், we have to find the forces in Newton. So let's try it இல்லையா? ட்ரை பண்ணி பார்ப்போமே நம்ம எப்படி வரும். So let's try it here friends. Let's try பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? R is equal to, இதில் இன்வால்வ்டான ஃபார்முலாஸ் தான். R square is equal to P square plus Q square plus 2PQ cos theta. இது ஒரு இன்வால்வ்மெண்ட் ஃபார்முலா.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு PQ என்னன்னு தெரியாது, PQ என்னன்னு தெரியாது, cos theta என்னன்னு தெரியாது, சுத்தமாக ஒன்றுமே தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வரும், இன்னொரு ஃபார்முலா எனக்கு இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா tan alpha is equal to P plus Q sin theta divided by P plus Q cos theta. Q sin theta divided by P plus Q cos theta. இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் ஆல்ஃபான்னு சொல்கிறது என்ன, ஆல்ஃபா இஸ் கோயிங் டு பி த ஆங்கிள் பிட்வீன் P and R. ஆங்கிள் பிட்வீன் P and R. இப்படி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் நான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் ட்ரை அண்ட் சால்வ் த கொஸ்டின்ஸ் இல்லையா. லெட்ஸ் ட்ரை அண்ட் சால்வ் திஸ் கொஸ்டின். எனக்கு என்ன இதில் நிறைய கேல்குலேஷன்ஸ் வரும் போல இருக்குது, எனக்கு மைண்டில் அப்படி ஃபீல் வராங்க. ஸோ அதனால் லெட் மீ ட்ரை. ஸோ ஆர் ஸ்கொயர்னு சொல்கிறது என்ன வரும், இட் இஸ் கோயிங் டு பி 64 into 3 இல்லையா. This is going to be what, 64 into 3 is equal to என்ன வரும், P square plus Q square. Yes, it is going to be P square plus Q square plus 2PQ into cos theta. Let it be there. அது அங்கே இருக்கட்டும். Now the next thing that we know is, அடுத்தது நமக்கு என்ன தெரியும், the next thing that we know is tan alpha is equal to, tan alpha னு சொல்கிறது I'm going to take it as tan 90 degree. ஏன் tan alpha 90 degree ஆயிடுச்சு, ஏன்னா we know that the angle between P and R is 90 and alpha is going to the angle between P and R. tan alpha னு சொல்கிறது is going to be basically not defined. ஏன் அது not defined ஆயிடுச்சு, because denominator is equal to 0. So அப்படி பார்க்கும்போது what can we say, we can say P plus Q cos theta is equal to என்ன வரா, that is going to be equal to 0. That means that P is equal to minus Q cos theta or cos theta is equal to minus P by Q. எனக்கு இது யூஸ் ஆகும் போல இருக்கே. ஏன்னா எனக்கு இங்கே என்ன பண்ணுறோன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. இங்கே சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் நான் என்ன தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த கன்ஃபியூஷனில் இருந்த எனக்கு cos theta is equal to minus P by Qன்னு கிடைக்கும்போது ஏதோ யூஸ்ஃபுல்லான ஏதோ கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. ஏதோ யூஸ்ஃபுல்லானு நான் நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல் ஆகுமா இல்லையான்னு இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும், we have to solve it இல்லையா. So 64 into 3 is going to be 192. அதை நான் P square plus Q square plus 2PQ into minus P by Q னு போடும்போது QQ cancel ஆகிடும். and this is going to be P square plus Q square minus 2P square. இப்படி தான் வரும். so and that is going to be what, that is going to be Q square minus P square, which is equal to 192. Q square minus P square is going to be what, it is going to be 192. so Q square minus P square ஓட வேல்யூ வந்து எவ்வளவு வராங்க, 192. அது அங்கேயே இருக்கட்டும். let that be there. okay, so this is going to be my equation number 1. let it be equation number 1. அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனக்கு இப்போ சத்தியமாக ஐடியாவே இல்லை என்ன வச்சு எப்படி தான் எனக்கு இந்த ஆன்சர் வரும்னு இருக்கிற ஒரு ஐடியாவே வரல. இனி என்ன வேல்யூ இருக்குது என்கிட்ட, ஆமாம் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கூட இருக்கு இல்லையா. இப்போது என்னது, P plus Q is equal to 16. சரி, P plus Q is equal to 16 ஏதாவது யூஸ் வருமானு பார்ப்போம் இல்லையா. எதை யூஸ் வரலாம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருக்கா, யூஸ்ஃபுல்லான ஏதாவது விஷயங்கள் இருக்கா. let me see இல்லையா, அது ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். so it is going to be P square plus Q square plus 2PQ is equal to என்ன வரும், that is going to be equal to 256 இப்படின்னு வரும் இல்லையா. இதில் I know that PQ is going to be இல்லைனா what is another information that I can give, I can give Q square minus P square is equal to 192 இல்லையா. I can give Q square plus PQ square minus P square is going to be equal to 192. ஓகே, ஸோ இந்த வழியாக போயிட்டோன்னா ஐ டோன்ட் திங்க் வி வில் பி ஏபிள் டு சால்வ் இட். ஓகேவா, சால்வ் பண்ணுறதுக்காக வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். இந்த வழி எனக்கு அவ்வளோ நல்லா பிடிக்கல. ஸோ லெட் இட் பி தேர். ஓகேவா, இந்த வழி ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட். இப்படி தான் நம்ம ப்ராப்ளம்ஸே பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஐ எம் நாட் வெரி ஷுர். அடுத்தது வந்து ஐ ஹேவ் அன் இக்குவேஷன் P plus Q is equal to 16. இதை ஸ்கொயர் பண்ணும்போது P square plus Q square plus 2PQ is equal to என்ன வரும், 256 வரும். இதிலிருந்து ஐ வில் கெட் P square plus Q square is equal to 256 minus 2PQன்னு வரும். So let me substitute that here. இது இங்கே substitute பண்ணி பார்ப்போம், ஏதாவது வருமா இல்லையா எனக்கே தெரியாது. So let's try it. So that is going to be 192 is equal to 256 minus 2PQ plus 2PQ. ஐயோ, அது எப்படி வரும், இது இங்கே cos theta இருக்கும் இல்லையா, just forgot. இங்கே ஒரு cos theta இருக்கும். ஸோ minus 2PQ, இங்கே ஒரு cos PQ cos theta இருக்கும். ஓகேவா, இங்கே 2PQ cos theta இருக்கும். நான் cos theta ஆட் பண்ணல, அவ்வளோதான். ஸோ that is going to be what, ஸோ இதிலேருந்து I am going to take 256 minus 2PQ into 1 minus cos theta. இப்படி தான் வரும். So that is going to be equal to 192. Now let's try to make any substitution. ஏதாவது substitution பண்ண முடியுமான்னு பார்ப்போம். Let's try to make some kind of substitution.
இதில் இந்த 2pq into 1 minus cos theta is equal to 256 minus 192 சொல்லும்போது that is going to be equal to 64 or pq into 1 minus cos theta is equal to எவ்வளோ வரும், that is going to be equal to 32, that is going to be equal to 32. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், so that is going to be pq into 1 minus cos theta க்கு பதிலா I can write as minus of p by q இல்லையா, I'm going to write as minus of p by q is going to be equal to 32. So this is going to be pq into 1 plus p by q is going to be equal to 32, or I'm going to write pq into q plus p divided by q is going to be equal to 32. இதிலேருந்து எனக்கு q கேன்சல் பண்ணிக்கலாம், மறுபடியும் p square plus qp, p into q plus p is going to be equal to 32, and this is going to be equal to என்னவா வரும், so this is going to be equal to p plus, this is going to be இங்கேருந்து I'm going in this direction, so that is going to be p into p plus q is going to be equal to 32. ஆனால் இங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கே, p plus q என்ன 16 தான், so you can say p is equal to 32 divided by 16 which is going to be equal to 2 Newton. so எனக்கு p ஓட வேல்யூ என்ன தான் வரும், p ஓட வேல்யூ is going to be equal to 2 Newton. கொஞ்சம் லெங்க்தியான ப்ராப்ளம் இல்லையா, ரொம்ப லெங்க்தியான ப்ராப்ளம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீட்டுக்கு வந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு ஸ்கிப் த கொஸ்டின், ஓகேவா, என்னோட ஒப்பீனியன் எப்போவுமே அதுதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவலுக்கு மேக்ஸ் நல்லா தெரிஞ்சால் தான் நீங்கள் இதை அட்டன் பண்ணணும். மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு உள்ளார இருக்குன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் லீவ் பண்ணுறது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும், நமக்கு அந்த அளவுக்கு மேத்தமெட்டிக்கல் மைண்டு வேணும், ஷார்ப்பான மேத்தமெட்டிக்கல் மைண்டு வேணும், அப்போ தான் இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினோட ஆன்சர் வந்து என்ன, ஒரு ஃபோர்ஸ் வந்து 2 நியூட்டன் வருது, அப்போ அடுத்த ஃபோர்ஸ் என்ன தான் வரும், we know that p plus q is equal to how much, we know that p plus q is equal to 16, and we got the value of p to be equal to 2, so q is going to be 16 minus 2 which is going to be equal to 14 Newton. so எனக்கு ரெண்டு ஆன்சர் வரும், p is equal to 2 Newton and q is equal to 14 Newton. so this is going to be my correct answer. 2,14 அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்குது, அங்கே வெயிட் பண்ணி கரெக்டாக I never expected to get that answer, ஓகேவா. I thought like இது எனக்கு கிடைக்க போகிறது இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் ஃபீல் வந்துட்டாங்க. ஏன்னா இது எங்கே போகுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில, அப்படியே சால்வ் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு சுத்தமாக ஐடியாவே வரல என்ன தான் பண்ணணும்னு இருக்கிறது. நிறைய மிஸ்டேக்ஸ் கூட நடுவில் பண்ணிட்டோம், சரி பரவாயில்ல, ஓரளவுக்கு நமக்கு ஆன்சருக்கு வந்துட்டோம் இல்லையா, இப்படி தான் நமக்கு ஆன்சரில் வரணும். ஓகே, தட்ஸ் இட். அடுத்தது we are going for the next question. ஸோ இந்த கொஸ்டின் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஸோ we are going on to the next question. அடுத்த கொஸ்டின் என்ன, the position of a particle is given by, position of a particle is given by the equation r is equal to 2t square I plus 3tj plus 4k, where t is in seconds and the coefficients of proper unit for r to be in meter. okay, r ஓட வேல்யூ மீட்டரில் வரும். r எனக்கு பொசிஷன் இருக்குது, கேட்குறது வந்து ஆக்சலரேஷன். சரி என்ன பண்ணணும், r கொடுத்து ஆக்சலரேஷன் கேட்டிங்கன்னா என்ன தான் பண்ணணும் தெரியுமே, டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் எப்படி வரும், 2t square into I plus 3t into j plus 4k, and when you differentiate you will get velocity, that is going to be 2t square இருக்கிறது என்னவாயிடும், it is going to be 4t into I plus 3j plus 0k தான் வரும் அங்கே கான்ஸ்டன்ட். அடுத்தது வந்து நான் இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது it is going to be what, 4i plus 0j plus 0k, that means my acceleration is going to be what, it is going to be 4 units along which direction, 4 units along எந்த டைரக்ஷனில் வரும், எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கான்னு பாருங்கள், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கே, வெயிட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் சி கிளியராக இருக்குல்ல, சிம்பிளான கொஸ்டின், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட அப்ளிகேஷன். ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து என்ன டேக்அவே எடுக்கலாம், வெலாசிட்டியை பொசிஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைக்கும், வெலாசிட்டியை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த பேசிக் டேக்அவே ஃப்ரம் திஸ் கொஸ்டின். ஆல்ரைட், கிளியராக இருக்குல்ல. அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின் தான். A body of 3 kg moves in xy plane under the action of a force given by 60I plus 40j, assuming that the body is rest at a time t is equal to 0, velocity of the body at t is equal to 3 seconds is. ஏன் எனக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க, ஃபோர்ஸு மாஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லையே. தேவை இருக்குது, புரியுது எப்படி எனக்கு கேட்டிங்கன்னா, பாடி ரெஸ்ட்டில் இருக்குது இல்லையா டைம் t is equal to 0ல, என்கிட்ட கேட்குறது என்ன, வெலாசிட்டியாக t is equal to 3 தானே. ஸோ எனக்கு v கண்டுபிடிக்கணும், எனக்கு t இருக்குது, எனக்கு u இருக்குது, எனக்கு என்ன இல்லை, ஆக்சலரேஷன் இல்லை. ஆக்சலரேஷன் எனக்கு தெரியும், ஃபோர்ஸும் மாஸும் என்ன ரிலேஷன், f is equal to ma, அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஓகே, ஒரு சான்ஸ் இருக்குது, லெட் மீ ட்ரை.
F is equal to MA. அப்படி பார்க்கும்போது எனக்கு A is equal to F by M தான் வரணும். ஸோ F என்ன? F is going to be 60I plus 40J divided by என்ன வரும்? 3 வரும். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு என்ன வரும்? 2TI plus 4T by 3 into J. இதுதான் எனக்கு வரும். ஸோ எனக்கு equation of acceleration கிடைச்சிட்டாங்க. ஓகே, எனக்கு equation for acceleration கிடைச்சிட்டாங்க. அடுத்தது என்ன தான் வேணும்? எனக்கு வேண்டியது what is it that I want velocity of the body at t is equal to 3 seconds. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஆக்சிலரேஷனோட ஈக்குவேஷன் இருக்குன்னா எனக்கு வெலாசிட்டி கிடைக்கணும் என்ன பண்ண போதும்? இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா? ஸோ லெட் மீ டூ த இன்டெகிரேஷன். ஸோ வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி வாட்? வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி இன்டெக்ரல் ஏடிடி. ஸோ தட் டூ ஃப்ரம் டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 3 தான். எனக்கு 0 to 3 தான் வேணும். ஸோ லெட் மீ ஃபைண்ட் இட் அவுட். 0 to 3ல வெலாசிட்டி தானே. ஸோ I'll just find it out at 3. இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 2 into t square by 2 into I plus 4 by 3 into t square by 2 into j. இப்படி தான் வரும். So let's do the substitution. T is equal to என்ன seconds இருக்கு? 3 seconds. Let's substitute 2 into 3 square by 2i plus 4 by 3 into 3 square by 2 into j. So 3 இங்கே cancel ஆகிடும், இங்கே 2 cancel ஆகிடும், மறுபடியும் ஒரு 2 and 2 cancel ஆகிடும். So what is the answer that I will end up getting? I will end up getting the answer to be 3 square oda value 9i வரும், 2 into 3 oda value 6 வரும். So it is going to be 9i plus 6j. தோ இங்கே ஆப்ஷன் எனக்கு வெயிட் பண்ணுறாங்க. இங்கே என்ன ஆப்ஷன் வெயிட் பண்ணுறாங்க? எனக்கு வெயிட் பண்ணுறது ஆப்ஷன் ஏ எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. கிளியராக இருக்கு இல்லையா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? So let's move on to the next question, dear friends. Let's move on to the next question. All right. A boat which has a speed of 5 km. போட்டோட கொஸ்டின், போட் ரிவர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அந்த தியரி நல்லா படிங்க. அதோட ஸ்பெசிஃபிக் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, நம்ம ஆப்பில் எல்லாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நல்லா பாருங்கள். அந்த problems are very important. All right, so let's see. A boat which has a speed of 5 km per hour in still water crosses a river of width 1 km along the shortest possible path in 15 minutes. The velocity of the river water is. The boat which has a speed of 5 km per hour in still water. அப்போ போட்டோட ஸ்பீடு வந்து 5 km per hour. So let's see, the velocity of boat is going to be 5 km per hour. சரி, width of the river அதுக்கு ஜென்ரலாக டீன்னு தான் போடுவாங்க. ஸோ டி டிஸ்டன்ஸ்னு இருக்கிற மீனிங்கில். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 1 km. டைம் டேக்கன் வந்து 15 மினிட்ஸ்னு சொல்லும்போது எல்லாமே ஹவரில் இருக்கு இல்லையா? ஸோ 1/4 ஹவர்னே போட்டுக்கலாம். சரி, இது எப்படி இருக்கும்? வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வாட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ இதோட ஐடியா என்ன? ஸோ எப்போவுமே ஷார்ட்டஸ்ட் பாத்தில் தான் இது போகிறது இல்லையா? இட் இஸ் கோயிங் பை வாட்? இட் இஸ் கோயிங் த்ரூ த ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் பாத். எப்போவுமே இஃப் ஐ டேக் எ ரிவர் ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் இப்போ ஒரு ரிவராக எடுத்துட்டோன்னா எனக்கு எப்போவுமே டைரக்ட்லி போகிறது இல்லையா? எப்படி போகுது? டைரக்ட்லி. ஷார்ட்டஸ்ட் பாத்துனா எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன் தான். இதுதான் எனக்கு ஷார்ட்டஸ்ட் பாத்தாக வரப்போகுது. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ போட்டு போக வேண்டியது இந்த ரூட்டில். ஸோ ஆனால் ரிவரோட வெலாசிட்டி எப்படி வரும்? இப்படி தான் ரிவரோட வெலாசிட்டி வரும் இல்லையா? ரிவரோட வெலாசிட்டி வந்து இப்படி வரும். ஸோ தட் இஸ் தட். அது எவ்வளோ வராங்க? தட் இஸ் கோயிங் டு பி, அது தெரியாததான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ லெட் மீ டேக் இட் அஸ் வெலாசிட்டி ஆஃப் ரிவர். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இப்படி இருக்குது அப்படின்னா போட்டு எந்த பக்கம் போயிருக்கணும்? போட்டு நேராக போனோமா, இந்த பக்கம் போனோமா, இந்த பக்கம் போயிருக்கணுமா? எந்த ரூட்டில் போயிருக்கணும்? இஃப் எ போட் ஹேஸ் டு எண்ட் அப் லைக் திஸ், போட்டோட பாத்து வந்து எப்படி இருக்கணும்? இப்படி தான் போட்டோட பாத்து இருக்கணும். கிளியராக இருக்கா? போட்டோட பாத்து எப்படி இருக்கணும்? இப்படி தான் போட்டோட பாத்து இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்து ஒரு போட்டுக்கு வேணும்னா இந்த போட், எஸ்பெஷலி when there is a river flowing like this, போட் எப்படி போயிருக்கணும்? It should have gone something like this. So என்னை பொறுத்த வரைக்கும் how should the boat should travel? The boat should have traveled with a velocity like this. அந்த velocity என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 5 km per hour கொடுத்துருக்காங்க இல்லையா? And what is the additional data given? ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் பாத்தில் 15 மினிட்ஸில் போயிட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் தட் இப்படி தான் அது போயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி போகும்போது, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி வாட்? த வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி 1 divided by 1/4 which is going to be equal to 4 km per hour. So that means this is going to be what? This is going to be 4 km per hour. ஸோ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? I am supposed to find out the velocity of river. கிளியராக இருக்கா? ஸோ what is this going to be? What is this 4 going to be? That is going to be the velocity of boat with respect to river. That
is going to be velocity of boat with respect to river. And what is that going to be? That is going to be VB. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் how will it look like? This is going to be 4 km/h, and that is going to be velocity of boat with respect to river, and this is going to be velocity of boat. இது velocity of boat, இது velocity of river. This is going to be velocity of boat with respect to river. இப்படி தான் வரப்போகுது. கிளியராக இருக்குல்ல? So let me see. இப்போ சிம்பிளாக இருக்கு இல்லையா? So what is going to be velocity of river? அம்மா டைரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். That is going to be, so this is going to be 4. This is going to be 4 km/h velocity of boat with respect to river. So velocity of river is going to be what? Root of 5 square minus 4 square, which is going to be equal to 3 km/h. It is going to be 3 km/h. Direct இருக்குல்ல, triangular lawலே நமக்கு கண்ணுக்கு தெரியுது. We are able to see that with the help of triangular law இல்லையா? triangular lawலே நமக்கு கண்ணுக்கு தெரியுது. டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை, பெர்ஃபெக்ஷனாக இருக்குது. So I hope the concept is very much clear to you. Okay, so let's move on to the next question. அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் டேக்அவே என்ன? வாட் இஸ் கோயிங் டு பி த டேக்அவே என்னன்னா, எப்போவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன? ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு சொன்னீங்கன்னா, இஃப் இட் ஹேஸ் டு மூவ் ஸ்ட்ரெயிட் லைன், இட் ஹேஸ் டு மூவ் என்ன ஸ்ட்ரெயிட் லைன்? வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன். எப்படி போனோம்? வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட். தட் மீன்ஸ் தட் இங்கே ஒரு ஆஃப்செட் வர்றதுக்கான சான்ஸ் இல்லவே இல்லை. ஓகே, இது இல்லாமல் வேறு எந்த ரூட்டில் போனாலும் எப்போவுமே லெங்த் எப்போவுமே அதிகமாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து வெர்டிக்கலி. கிளியராக இருக்குல்ல? ஸோ திஸ் இஸ் த பாத். இங்கே இல்லைனா வெலாசிட்டி ஆஃப் போட். இப்போ இந்த பாத்தில் தான் இந்த போட்டு போனோம்னா தட் இஸ் கோயிங் டு வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். கிளியராக இருக்குல்ல? அதே மாதிரி ரிவருக்கு இந்த பக்கம் வெலாசிட்டி இருக்குன்னா the boat has to go in an inclined path so that it can reach here. அப்போ தான் அதுக்கு அங்கே வர முடியும். இல்லைன்னா என்ன ஆகிடும்? டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இட் வில் பி சம்திங் லைக் திஸ். இப்படி தான் போயிருக்கும். ஸோ தட் வில் நாட் பி த ஷார்ட்டஸ்ட் பாத். அப்போ அது என்ன பார்த்தா இருக்காது? ஷார்ட்டஸ்ட் பார்த்தா இருக்காது. கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் clear to you. Let's move on to the next question. The range is double the maximum height. என்ன சொல்றாங்க? Range is equal to double the maximum height. So அப்படினா எனக்கு r கான ஈக்குவேஷன் வேணும், h கான ஈக்குவேஷன் வேணும். So r கான ஈக்குவேஷன் என்ன? r கான ஈக்குவேஷன் என்ன? That is going to be u square sin 2 theta by g, and h is going to be u square sin square theta by 2g. Now let's find out. என்ன வரும்? That is going to be u square sin 2 theta by g is equal to 2 into u square sin square theta by 2g. இதில் 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா? u square கேன்சல் ஆகிடும், g கேன்சல் ஆகிடும், and ஒரு sin theta அது அங்கே இருக்கட்டும். So let that be there. So what is the next step going to be? The next step is going to be 2 sin theta cos theta is equal to sin square theta. Sin theta cancel ஆகிடும், and I'll get the value of tan theta to be equal to 2, or theta is equal to tan inverse of 2. Theta is equal to tan inverse of 2. கிளியராக இருக்குல்ல? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் வெரி மச் கிளியர் டு யூ. டவுட் எல்லாம் இல்லாமல் கான்செப்ட் எல்லாம் சூப்பராக கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன டேக்அவே இருக்குது? ஒன்றுமே இல்லை. டேரெக்டாக அந்த ஃபார்முலாஸ் இருக்குது, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளான கொஸ்டின், டேரெக்டான கொஸ்டின். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு ஐயோ அதை நான் பார்க்கலையே. ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் இருக்குது. tan inverse of 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் go into the next question. The vector sum of two forces 10 Newton 6 Newton can be. Okay, என்னவா இருக்கலாம்? வேல்யூஸ் கேன் பி 10 minus 6 இல்லைனா 10 plus 6 இந்த நடுவில் இருக்கணும். that means that it should be 4 Newton and 16 Newton. any value between 4 Newton and 16 Newton is acceptable. சரி, important takeaway. எப்போவுமே நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் எப்போவுமே ரெண்டு ஃபோர்ஸ்னு மட்டும் இல்லை, ரெண்டு வெக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? என்ன இருக்கலாம்? ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கலாம். அதுக்கு ரெண்டு வெக்டர்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கணும்னா, இல்லைனா ரிசல்டன்ட்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வரணும்னா, நம்ம ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் என்னவா இருக்கணும்? இட் மஸ்ட் பி equal to 0 degree. The theta must be equal to 0 degree. I'll just show you with the example. என்ன வரணும்? r is equal to root of p square plus q square plus 2pq into என்ன வரணும்? cos 0 degree வரும்போது what is it that you will get? cos 0 ஓட வேல்யூ என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். So this is going to be what? p plus q the whole square ஓட root, and your answer is going to be p plus q. இதுதான் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ. எனக்கு மினிமம் வேல்யூ எப்போ வரும்? when theta is equal to 180 degree. அப்படின்னு வரும்போது how will it look like? ஒரு வெக்டர் இந்த பக்கம்னா மற்ற வெக்டர் இந்த பக்கம் வரும். ஓகேவா? ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி வாட்? ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq வரும். மைனஸ் 2pq எப்படி வந்துச்சு? pq
இந்த cos theta அல்ல cos 180 டிகிரியோட வேல்யூ என்ன வரும் -1 வரும். ஸோ அதனால் இந்த மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வாட் ரூட் ஆஃப் p minus q the whole square which is equal to p minus q வரும். தட் மீன்ஸ் தட் இதோட இப்போ நமக்கே தெரியும் cos thetaவோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன 1 தான். cos thetaவோட மினிமம் வேல்யூ என்ன -1 தான். ஸோ தட் மீன்ஸ் தட் cos thetaவோட மேக்ஸிமம் வேல்யூ வரும்போது தான் எனக்கு மேக்ஸிமம் என்ன வரும் மேக்னிடியூட் வரும் ரிசல்டண்ட்டுக்கு. cos thetaக்கு மினிமம் வேல்யூ வரும்போது தான் எனக்கு மினிமம் மேக்னிடியூட் வரும். That means that என்னோட மினிமம் மேக்னிடியூட் வந்து p minus q, மேக்ஸிமம் மேக்னிடியூட் வந்து p plus q. That means that என்னோட ஆன்சர் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் either it should be between 4 and 16. 4க்கும் 16க்கும் நடுவில் தான் எப்போவுமே ஆன்சர் இருக்கணும். இது இல்லாமல் 4க்கு கீழேயும் ஆன்சர் ஆக்செப்ட் பண்ண முடியாது, 16க்கு எபோவ் ஆன்சரும் ஆக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த வேல்யூ நமக்கு ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். 2 is less than 4 not acceptable, 18 greater than 16 not acceptable, 20 greater than 16 not acceptable. So b is equal to 8 is between 2 4 and 16. 4க்கும் 16க்கும் நடுவில் வரதுனால you accept it and that is going to be my answer. அதுதான் எனக்கு ஆன்சராக வரப்போகுது. கிளியராக இருக்கா தம்பிங்களா பசங்களா எல்லாருக்கும் கிளியராக இருக்கல? லெட்ஸ் கோ இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு பார்ப்போமே, சீக்கிரம் போவோமே. எந்த கொஸ்டின் இது? ப்ரொஜெக்டைலோட கொஸ்டின். எந்த கொஸ்டின்? ப்ரொஜெக்டைலோட கொஸ்டின். டயர்டாக இருக்குல்ல, நிறைய நேரம் ரெக்கார்ட் பண்ணுறதுனால, நிறைய நேரம் ப்ராப்ளம்ஸ் பண்ணுறதுனால. எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிட்டோம் நம்ம இப்போது? ஐயோ எனக்கே தெரியாது, நிறைய பண்ணிட்டோம் இல்லையா? ஐயோ நிறைய பண்ணிட்டோம். ஆனால் நிறைய பண்ணுறதுக்கு இன்னும் இருக்கே 20 இன்னும் இருக்குது, 10-15 ப்ராப்ளம்ஸ் இன்னும் இருக்குது. ஓ பா ஸ்டார்ட் பண்ணோம். A projectile is thrown horizontally with a speed of 20 meter per second. If g is equal to 10 meter per second square, then the speed of the projectile after 5 seconds will be nearly. So எனக்கு projectile is thrown horizontally னு சொல்லும்போது ux is equal to என்ன? It is going to be 20 meter per second. uy is equal to 0 meter per second. g னு சொல்கிறது is going to be ay is equal to 10 meter per second square. And the speed of the projectile after 5 seconds will be nearly 5 செகண்ட்ஸுக்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி. இப்போ நமக்கே தெரியும் யூஎக்ஸுங்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகாது. யூஎக்ஸுங்கிற வேல்யூக்கு சேஞ்ச் வருமா? இல்லையே. யூஎக்ஸோட வேல்யூ வந்து இட் வில் ஆல்வேஸ் பி 20 மீட்டர் per செகண்ட். லெட் இட் பி தேர், அது அங்கே இருக்கட்டும். யூஒய்யோட வேல்யூ ஆனால் சேஞ்ச் ஆகும். யூஒய் வாஸ் 0, ஏஒய்யோட வேல்யூ இருக்குது. ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை விஒய்? இட் இஸ் கோயிங் டு பி 0 + 10 × 5 which is going to be equal to 50 மீட்டர் per செகண்ட். ஸோ என்னோட வெலாசிட்டி என்ன தான் வரும்? மை வெலாசிட்டி is going to be 20I plus 50j. It is going to be 20I plus 50j. இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? That is going to be root of 20 square is going to be 400. 50 square is going to be what? 2500. So it is going to be root of 2900. எவ்வளோ வரணும்? Your root should be equal to root of 2900. அந்த வேல்யூ அந்த approximately என்ன தான் வரலாம்? It is going to be 54. approximate வேல்யூ. அப்போ நீங்கள் கேட்கும் எப்படி சார் எனக்கு 2900 வேல்யூலாம் தெரியலாம் வேணாம். எதை வேணாலும் எனக்கு என்ன சொல்லலாம்னா I'll be able to say that 500 இல்லை, 5 இல்லை, 0.5 இல்லை, எதை வேணாலும் இது 3 இல்லைல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஏன்னா 500 ஸ்கொயர் எவ்வளோ வரணும்? 500 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 வரைக்கும் போகணும். அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பரவாயில்ல. எனக்கு என்ன வரும் ஆன்சர் கிட்டத்தட்ட 54 வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இந்த 3 இல்லை, ஸோ இதுதான் இருக்கணும் அந்த ஐடியாவில். ஓகேவா? புரியுதா? ஏ இல்லை, பி இல்லை, டி இல்லை, ஸோ சி தான் இருக்குது ஆப்ஷன், வேறு வழியே கிடையாது. ஸோ கால்குலேட்லாம் பண்ண தேவையில்லை. I'll accept C as my final answer. Let's move on to the next question. Equation of a projectile is given by ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்லேயே நமக்கு equation of a projectile பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். What is the equation of a projectile? It is going to be y is equal to tan alpha into x minus gx square by 2u square into 1 plus tan square alpha. இதுதான் எனக்கு equation வரும் இல்லையா? This is going to be the equation for general equation for a projectile. இப்படின்னு பார்க்கும்போது from this expression and from this comparison, இது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா? யாரை கம்பேர் பண்ணிக்கலாம்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை கம்பேர் பண்ணும்போது I can say my tan alpha is equal to எவ்வளோ வரும்? √3 வரும். And alpha has to be the angle of projection. So tan theta will be what? Tan theta will be equal to
root 3. That is going to be my correct answer. இதுக்கு நீங்கள் என்ன தெரியணும், இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தெரியணும், இல்லை ப்ரொஜெக்டைல் ஈக்குவேஷன் தெரியணும். ஜஸ்ட் படித்து வச்சுருங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இப்போது இருக்கிற நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 டைம்லலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அதனால் ஜஸ்ட் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸில் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஆப்ஷன் இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் படித்தா போதும் இல்லையா, வேறு ஒன்றுமே படிக்க தேவையில்லை. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸோட காம்பனண்ட்டை வச்சு we will be able to predict the answer. அவ்வளோதான். ஓகேவா, கிளியராக இருக்குல்ல. டைரக்டான கொஸ்டினால தான் நான் வச்சுட்டோம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ a projectile is thrown in the upward direction making an angle of 60 degree with the horizontal in the direction with a velocity of 147 meter per second. ஐயோ, பார்க்குறதுக்கு அழகாக இல்லாமல் ஒரு வேல்யூ. சரி பரவாயில்ல, இருக்கட்டுமே. ஸோ வாட் இஸ் த வேல்யூ கோயிங் டு பி? எனக்கு ஒரு ப்ரொஜெக்டைல் இருக்குது. இட் வாஸ் த்ரோன் அப் வித் அ வெலாசிட்டி ஆஃப் 147 meter per second மேக்கிங் an angle of say 60 degree. So let me take, it is going to be something like this இல்லையா. So it is going to be something like this. இதில் இந்த பாயிண்டில் you can see this is was thrown at 147 meter per second making an angle of 60 degree. ஓகேவா. Now the time after which the inclination to horizontal is 45 degree. ஐயோ, இந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த இன்க்ளினேஷன் என்னவா மாறிடும்? இந்த இன்க்ளினேஷன் இஸ் வந்து 45 டிகிரி ஆகிடும். ஸோ இன்க்ளினேஷன் 45 டிகிரி ஆகும்போது வாட் இஸ் கோயிங் டு பி த சிச்சுவேஷன்? இன்க்ளினேஷன் 45 டிகிரி ஆகும்போது வாட் இஸ் கோயிங் டு பி த, அதுக்கு எவ்வளோ டைம் வேணும்னா கேட்குறாங்க. ஸோ அந்த வெலாசிட்டி கூட எனக்கு தெரியாது அந்த டைமில் இருக்கிற. ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட் இல்லையா. ஸோ ஐ எம் டேக்கிங் தட் வெலாசிட்டி டு பி u. இந்த வெலாசிட்டியை நான் யூவாக எடுக்கும். ஸோ எனக்கு ரெண்டு காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்கும் இல்லையா. இப்போ ஐ எம் டேக்கிங் திஸ் பர்டிகுலர் வெலாசிட்டி டு பி ஈக்குவல் டு u. இங்கே என்ன வெலாசிட்டி வரும்னு எனக்கு தெரியாது. அந்த வெலாசிட்டியோட வேல்யூ நான் யூன்னு எடுத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி இருக்கும். தட் இஸ் கோயிங் டு பி u cos 45 degree which is going to be the horizontal component and u sin 45 degree which is going to be the vertical component. கிளியராக இருக்குல்ல. u cos 45 degree is going to be my horizontal component and u sin 45 is going to be my vertical component. So let's take another concept. இதில் ஆக்சுவலி ஒரு கான்செப்ஷுவல் ஐடியா இருக்குது. ஏன்னா u cos 45 சொல்கிறது horizontal componentனால அந்த horizontal component will be applicable to this one also. ஏன்னா எப்போவுமே horizontal components does not change. அப்படின்னு சொல்லும்போது effectively u cos 45 degree must be equal to 147 into cos 60 degree. புரியுதா? u cos 45 degree must be equal to என்னவா இருக்கணும்? 147 into cos 60 degree. அப்போ நீங்கள் கேட்பாங்க ஏன் சார் அந்த மாதிரின்னு சொல்கிறீங்க? ஏன்னா horizontal component of velocity for a projectile motion is always a constant. The horizontal component of velocity for a projectile motion is always a constant. அதனால ஸோ அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். Now let's simplify. So this is going to be u by root 2 is equal to 147 into 1 by 2. Cancellation வரும்போது what is my u going to be? u is going to be equal to 147 divided by root 2. அங்கே இருக்கட்டும், தேவைப்படுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஐ ஃபவுண்ட் இட் அவுட். ஓகேவா. ஜஸ்ட்டு எனக்கு மைண்டில் பட்டுச்சு, அப்படியே பண்ணிட்டோம். இனிமேல் நமக்கு யூஸ்ஃபுல்லான வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு தேவையானது என்ன? டைம் தானே வேணும். ஆனால் இதுலேருந்து டைம் எல்லாம் கிடைக்காது. ஆனாலும் எனக்கு யூவோட வேல்யூ கிடச்சிட்டாங்க இல்லையா. ஸோ லெட் மீ சி வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட். யூஸ்ஃபுல் ஆகுமா இல்லையான்னு தெரியாதுல்ல. ஸோ நம்மளை வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னவா இருக்குது? வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி u sin 45 இல்லையா. ஸோ இனிஷியலி எனக்கு ஒரு வெர்டிக்கல் வெலாசிட்டி இங்கே இருக்குமே, அந்த வெலாசிட்டி என்ன? தட் இஸ் கோயிங் டு பி வாட்? தட் இஸ் கோயிங் டு பி 147 into sin 60. It is going to be vertical direction. பார்த்தீங்கன்னா if I am looking for the vertical direction பொறுத்த வரைக்கும் what can I say? My vertical velocity is going to be u sin 147 into u is equal to 147 into sin 60 degree which is going to be equal to 147 into root 3 by 2. கரெக்டாக இருக்கு இல்லையா. Now what is going to be v? vன்னு சொல்கிறது that is going to be u sin 45. uவோட வேல்யூ எனக்கு தெரியும். So let's find it out. v is going to be 147 into 147 by root 2. அதான் u வேல்யூ வரும் இல்லையா. u வேல்யூ வந்து 147 by root 2 into it is going to be sin 45 degree which is going to be equal to 147 by root 2 into 1 by root 2 which is going to be equal to 147 divided by 2. Okay, looks good. Looks very good. ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. So let's find it out. Let's find out the velocity. v இருக்கு, u இருக்கு. நமக்கு இனிமே என்ன தான் வேணும்? நமக்கு டைம் தானே வேணும். v minus u இருக்கு இல்லையா. Let's find it out. v minus u ன்னு இருக்கிற கான்செப்ட் வச்சு let's find out the value of time. So டைம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன equation வேணும்? time is equal to v minus u by a. v என்ன தான் வருது? 147 by 2
2 minus 147 by 2 into root 3 divided by acceleration என்ன வரும் minus 10. ஓகேவா? So that is going to be 147 by 2 into 1 minus root 3 divided by minus 10. So simplify பண்ணும்போது what is it that you will get 147 divided by 2 into root 3 minus 1 divided by 10. root 3 minus 1 divided by 10 வரும் இல்லையா? So root 3 minus 1 divided by 10 வரும். So let's actually simplify this. simplify பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன் முதல்ல. ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட க்ளோஸாக இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் கேப் இருக்குது. லெட் மீ சி, ஒரு அசம்ஷன் எடுத்து பார்ப்போம் இல்லையா? 150 by 2 into 0.73 divided by 10 எவ்வளோ வரும்? What is the value going to be? 15 by 2 into 7.3. அது என்ன வரும்? 7.5 into 0.73. என்ன வரும்? 7.5 into 0.73 5000 ரேஞ்சில் வரும் இல்லையா? It is going to be somewhere around 5000. 75 square into 75 square சொல்லிட்டு 625 into 9 வரும். 625 into 9. நான் calculation பண்ணது புரியுதா எப்படின்னு? calculation பண்ணுறது ரொம்ப முக்கியம் தம்பிங்களா. 75 into 75 பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன calculation பண்ணிட்டேன்? 75 into 75க்கு பதிலாக நான் அதை 25 into 3 into 25 into 3 பண்ணிட்டேன். அது ஏன்னா 25 into 5 எனக்கு தெரியும். அது என்னது? 625 into 9 சொல்லும்போது I can say somewhere around 7000 இல்லையா? என்ன வேல்யூ வரும்? கிட்டத்தட்ட 5000. எவ்வளோ ரேஞ்சில் வரும்? ஒரு 5000 ரேஞ்சில் ஆன்சர் வரும். ஸோ 5000 ரேஞ்சில் எனக்கு 3 டெசிமல் பாயிண்ட் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வேல்யூ வரும்? 5 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 5 பாயிண்ட் ஒரு ஆன்சர் இருக்கா? இருக்கே. I have an answer that looks like 5.49 seconds. ஐடியா வந்துச்சா? கேல்குலேஷனில் நான் பண்ணவே இல்லை, நான் சுத்தமாக கேல்குலேஷன் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன்? நான் கெஸ் பண்ணிட்டேன் எப்படி கேல்குலேஷன் வரும்னு கெஸ் பண்ணிட்டேன். எப்படி எது பண்ணுது பார்த்தீங்கன்னா 75 இன்டு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அசம்ஷன். 147 நான் என்ன பண்ணிட்டேன்? நான் 150 மாற்றினேன். ஏன்? கேல்குலேஷன் ஈஸி ஆகிறதுக்கு. 147 எல்லாம் வச்சு 0.73 எல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ மல்டிப்ளிகேஷன் கஷ்டம். ஸோ டேரெக்டாக நான் ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷனில் கேப் இருக்குது ஓரளவுக்கு, ரொம்ப க்ளோஸான ஆன்சர்ஸ் எல்லாம் கிடையாது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னா அப்படியே 150 by 2 பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 15 by 2 7.5. ஸோ 75 into 75 பண்ணிக்கலாம். அப்புறம் 3 டெசிமல் பாயிண்ட் எடுத்தால் போதும் இல்லையா? ஸோ 75 into 75க்கு பதிலாக நான் 25 into 25 is going to be 625 into 9 சொல்லும்போது somewhere around 5000 வரும். 5000ல் 3 டெசிமல் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எனக்கு 5 பாயிண்ட் சம்திங் வரும். 5 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வரணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ கால்குலேஷன் டைம் சேவ் ஆகிடுச்சு. கிளியராக இருக்க ஐடியா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா? So let's read the next question. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் எதை பற்றி? அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்விம்மர் ரிவர் ப்ராப்ளம் தான். என்ன ப்ராப்ளம்? ஸ்விம்மர் ரிவர் ப்ராப்ளம் தான். ஸ்விம்மர் ரிவர் ப்ராப்ளம்னா என்ன? A person swims in a river aiming to reach exactly on the opposite point on the bank. அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ரிவர் வேணும். எனக்கு ஒரு ரிவர் வேணும். அந்த ரிவரில் ஒரு ஆள் நீந்துறாங்க, ஒரு ஆள் நீச்சல் ஒன் பர்சன் இஸ் ஸ்விம்மிங். அவர் ஸ்விம் பண்ணும்போது அவரோட டார்கெட் வந்து எப்போவுமே he has to reach எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதோட டைரக்ட் ஆப்போசிட் போய் வரணும் இருக்கிறதா அவரோட டார்கெட். தட் இஸ் how he has to go. So that means that அப்படி அவர் போகணுன்னா அவர் எந்த பக்கம் he should swim like this. ஏன்னா இங்கே என்ன பக்கம் இருக்குது? இந்த பக்கம் யார் இருக்காங்க? இந்த பக்கம் வந்து வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இருக்கும் இல்லையா? ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இருக்குது. ரிவர் என்ன ஸ்டேஷனரியாக இருக்க போகிறோம் இல்லையே? ரிவருக்கு எப்போவுமே என்ன இருக்கும்? ரிவருக்கு எப்போவுமே வெலாசிட்டி இருக்கும். ஸோ இந்த பக்கம் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி velocity of person with respect to river. இது ரெண்டுமே எனக்கு தெரியும். இது எப்படி சொன்னாங்க velocity of person with respect to riverனு? ஏன்னா இப்படி தான் அவர் போகிறாங்கன்னு தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கிளியராக இருக்கு இல்லையா? லாஸ்ட்டாக he is going like this. அதுக்கப்புறம் அவர் போகிறது எப்படின்னா அவர் ரியாலிட்டியில் இப்படி தான் அவர் ரியாலிட்டியில் இப்படி தான் போகிறாங்க. ஆனால் அவரோட ட்ரை எந்த பக்கம் போகிறதுக்காக? இந்த பக்கம் போகிறதுக்கு தான் இருக்கணும். அப்போ அவரோட எஃபர்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருந்தால் தான் இந்த வெக்டரோட சேர்ந்து he will be going something like this. Now let us find out இந்த டைரக்ஷனை பற்றி. நெக்ஸ்ட் போர்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் போர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? his speed of swimming is 0.5 meter per second. அவரோட ஸ்விம்மிங்கோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. மேக்கிங் an angle of 120 degree with the direction of flow of water. கரெக்ட் தான். டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் என்ன இது? ஸோ எந்த பக்கம் எவ்வளோ ஆங்கிள் வேணும்? 120 டிகிரி. இது மொத்தமாக 120 டிகிரினா இந்த ஆங்கிள் மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? it is going to be 30 degree. So let's draw it இல்லையா? let's draw it, and when I draw it, it is going to look something like this. இப்படி தான் இருக்கும். And this angle is going to be how much? This angle
is going to be 30 degree, and this speed is going to be 0.5, and 0.5 னு சொல்றது என்ன, velocity of person. That is going to be velocity of person. அப்போ velocity of person வந்து 0.5 meter per second, velocity of person with respect to river இருக்காங்க, velocity of river இருக்காங்க. Okay, so let's read the next part of the question. என்னதான் கண்டுபிடிக்கணும், the speed of water கேட்டிருக்கிறது, velocity of river. டைரக்டா கொஸ்டின்லயே இருக்கு இல்லையா, என்னது, velocity of river divided by velocity of person is equal to sin 30. எப்படின்னு சொல்லலாம், the opposite by hypotenuse. So what is that going to be, velocity of river is going to be velocity of person on the 0.5 into sin 30 is 1 by 2, so that is going to be 0.25. எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா, இருக்கே. எனக்கு 0.25 meter per second ஒரு ஆன்சர் இருக்கு. So your answer is going to be 0.25 meter per second. கிளியரா இருக்குல்ல? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போவோமா. ஸோ ஸ்விம்மர் ரிவர் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கணும், நல்ல கொஸ்டின் கேட்குற மாதிரி ஒரு ஏரியா தான், கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குற ஒரு ஏரியா தான், சிம்பிளாக, அது அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். A body is thrown horizontally with a velocity of root 2 gh from the top of a tower of height h. The body is thrown horizontally with a velocity of root 2 gh. Okay, so horizontally தான் throw இருக்காங்க, so that means that ux is equal to root 2 gh. சரி, and it strikes the level ground through the foot of the tower at a distance x from the tower. The value of x is, ஒரு வாட்டி கூட படிக்கணும் போல இருக்கு. The body is thrown horizontally with a velocity of root 2 gh from the top of a tower of height h. So tower ஓட height வந்து h. It strikes the level ground. ஓகே, அது வந்து லெவல் கிரவுண்டை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ட்ரா எ டயக்ராம், அது நல்லா இருக்கும் போல இருக்குது. சரி, ஸோ திஸ் வெலாசிட்டி இஸ் root 2 gh and it is striking the ground at a distance x from the tower. Okay, at a distance x from the tower and value of x. அப்போ horizontal range தான் கண்டுபிடிக்கணும். We are supposed to find out the horizontal range. So that means that basically நமக்கு ux இருக்காங்க. ஓகேவா, நமக்கு என்ன இருக்கு, ux இருக்கு. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது basically x தான், and x is going to be ux into t தான் வரும் இல்லையா, velocity into time. So let's find out the value of time. எவ்வளோ டைம் எடுக்கும் அது கீழே வர்றதுக்காக தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஹைட் இருக்கு, ஹைட் வந்து h தான் இல்லையா, ஹைட் வந்து h தான். ஸோ யோட வேல்யூ என்ன, uy is equal to 0. எனக்கு syன்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி h இல்லையா, syயோட வேல்யூ வந்து h வரும், syயோட வேல்யூ வந்து h வரும், ஆக்சிலரேஷன் இஸ் கோயிங் டு பி g வரும், அண்ட் அவ்வளோதானே வேணும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, t தானே கண்டுபிடிக்கணும், t தான் கண்டுபிடிக்கணும். t is equal to v minus u by a. vனா என்ன வரும், that is going to be final velocity, அது கூட வேணும். what is going to be my final velocity, vy is going to be what, vy is going to be root 2 gh. ஏன்னா எப்போவுமே 2gh தானே ஆரம்பிக்கும். so what is that going to be, vy is going to be root 2 gh. எப்படி கண்டுபிடிக்கும் அது, vy square is equal to root 2 gh வரும். so that is going to be root 2 gh. so எனக்கு என்ன வேணும், டைம் வேணும் இல்லையா, டைம் is going to be v minus u by a. so என்ன தான் v minus u வரும், v is going to be root 2 gh minus a is going to be 0 divided by h. so that is going to be root of 2g divided by h. time is going to be root of 2g divided by h வரும். time is equal to root 2g divided by h வரும். அடுத்தது வந்து we have to find out the value of this one. எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், we are supposed to find out the value of x இல்லையா. so what is the value of x, xனா என்ன, x is going to be root 2 gh into root of 2g divided by h வரும், root of 2g divided by h வரும். so that is going to be root 2 gh into root 2g divided by root h வரும். h கேன்சல் பண்ணும்போது you end up getting the value of 2g. ஐயோ, இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கே, இங்கே h இல்லையே, இங்கே ஆக்சலரேஷன் தான் வரணும் இல்லையா, இட் இஸ் கோயிங் டு பி g. அதுதான் நானும் யோசித்தேன், என்ன தான் இது பிரச்சனை இருக்கே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கேன்னு பார்த்தோம். சரி, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கு. சரி, ஓகே. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ரூட் ஆஃப் 2gh டிவைடட் பை g ஸ்கொயர் வரும். கேன்சல் பண்ணும்போது யூ வில் கெட் ரூட் ஆஃப் 2h டிவைடட் பை g. யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப், நான் மறுபடியும் ஒரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ திங்க் இட் நீட்ஸ் அன் எக்ஸ்பிளனேஷன். ux ஓட வேல்யூ 2g ரூட் 2gh, டவுட் எல்லாம் இல்லை, பிகாஸ் இட் இஸ் த்ரோன் வித் வெலாசிட்டி. uy ஓட வேல்யூ 0 வரும், sy ஓட வேல்யூ h வரும். எப்படி, திஸ் இஸ் கோயிங் டு பி a டவர் ஆஃப் ஹைட் h. ay ஓட வேல்யூ g of course. vy ஓட வேல்யூ எப்படி ரூட் 2gh வந்துட்டாங்க, uy ஸ்கொயர் ப்ளஸ் 2ay into sy. ay ஓட வேல்யூ g, sy ஓட வேல்யூ h, uy ஓட வேல்யூ 0. சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது you will end up getting root 2gh. ஸோ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது vy is equal to root 2gh வரும். Now v minus u divided by a னு சொல்லும்போது root 2gh minus 0 divided by g வரும். இந்த g உள்ள போகும்போது g ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ரூட் ஆஃப் 2h divided by g. அப்போ எனக்கு டைம் கிடச்சிட்டாங்க.
ஸோ டைமும் கிடச்சிட்டாங்க, டிஸ்டன்ஸும் வெலாசிட்டியும் தெரியும். ஸோ distance is going to be what? My x is going to be equal to root 2gh into root of 2h divided by g. So you will cancel off the 2h and it is going to be root of 2h the whole square, which is going to be equal to 2h. Root of 2h the whole square is going to be equal to 2h. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கு. இங்கே ஆப்ஷன் சி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஐ ஹோப் த கொஸ்டின் இஸ் கிளியர். இந்த கொஸ்டின்லேருந்து இம்பார்ட்டண்டான டேக்அவே என்ன? இந்த கொஸ்டின்லேருந்து இம்பார்ட்டண்டான டேக்அவே வந்து ஹொரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி எப்போவுமே என்னவா இருக்கும்? கான்ஸ்டண்டாக இருக்கும். and that is going to be root 2gh. so அது you have to use the concept of uniform velocity. இங்கே யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட கான்செப்ட் வச்சு நீங்கள் ப்ராப்ளம் பண்ணிக்கலாம். எங்கே? இந்த போர்ஷனில் ஹொரிசாண்டல் காம்பனண்ட்டில். வெர்டிக்கல் காம்பனன்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கணும். எப்படி ஒவ்வொரு வேல்யூ வரேன்னு இருக்கிறதுன்னு மைண்டில் நல்லா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யூ ஃபைண்ட் அவுட் த வேல்யூ வி டி இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் வி டைரக்ட்லி அப்ளைட். ஓகேவா? ஸோ இதுதான் டேக் அவே, இம்பார்ட்டண்டான டேக் அவே ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் question. All right, அடுத்தது வந்து let's go into the next question. A car is moving towards north with a speed of 10 meter per second. okay, ஒரு கார் இருக்கு, அந்த car is moving towards north னு சொல்லும்போது it is positive y இல்லையா? so it is going to be 10j. அப்போ initial velocity வந்து 10j meter per second and turns right within 10 seconds. so time எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 செகண்ட்ஸில் and it's turning right and maintaining the same speed. turning right னு சொல்லும்போது இந்த பக்கம் போயிடும் இல்லையா? so that means that there is going to be positive I. so it is going to be 10 I meter per second. now average acceleration தான் கொஸ்டினில் கேட்குறது. average acceleration என்ன? it is going to be v minus u by t. so v minus u divided by t னு சொல்கிறது it is going to be 10I minus 10j divided by 10, which is equal to I minus j. it is going to be I minus j meter per second. so let's draw the diagram. எப்படி வரும்? x ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவாக வரணும், y ஓட வேல்யூ வந்து நெகட்டிவாக வரணும். so it is going to be something like this. இது எனக்கு என்ன வரும்? வெஸ்ட் பெங்கால் வந்து ஈஸ்ட்டில். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஈஸ்ட் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி சவுத். ஸோ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். என்ன டைரக்ஷனில் இருக்கும்? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில். சவுத் ஈஸ்ட்டில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஒரே ஒரு ஆப்ஷன். அதில் ரூட் 2 தான் வருதா? ஆமாம். ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. ஸோ மேக்னிடியூட் வந்து ரூட் 2 மீட்டர் பர் செகண்ட், டைரக்ஷன் வந்து சவுத் ஈஸ்ட். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து என்னவா எடுக்கணும்? இட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி யுவர் கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்குல்ல? இதிலேருந்து இம்பார்ட்டண்டான டேக்அவே என்ன? மறுபடியும் நார்த்னா என்ன, அதே மாதிரி ரைட்டு திரும்பும்போது என்ன வெலாசிட்டி வரும்? நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்டோட ஐடியா. அதே மாதிரி வி மைனஸ் யூ எடுத்ததுக்கப்புறம் எப்போவுமே ட்ரா பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைரெக்டாக மைண்டில் வச்சு பண்ணக்கூடாது. ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். மைண்டில் பண்ணிங்கன்னா ஒரு 90% டைம்லேயும் தப்பாக பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் தான். ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் படிப்போமா? எஸ், the next question. A man is walking on a horizontal road at a velocity of 5 km per hour and the rain appears to be falling vertically at 5 km per hour to him. The magnitude of velocity of rain with respect to the ground is. All right, a man is walking on a horizontal road at velocity of 5 km per hour. Shiri, he is moving with a velocity of 5 km per hour horizontally. This is velocity of man. Rain is falling vertical to him. appears to be falling vertically at 5 km. okay, அது அவரை பொறுத்த வரைக்கும் he feels that rain is falling vertically. அவருக்கு அப்படி தான் தோன்றாங்க. so that means that it is falling vertically to him. that is going to be at 5 km per hour. the magnitude of velocity of rain with respect to the ground is. so actually rain எப்படி fall பண்ணுறாங்க அதுதான் கொஸ்டினில் கேட்குறது. so there is a very interesting question இல்லையா? so how should the rain should fall actually? rain should actually fall something like this இல்லையா? it should actually fall something like this. இப்படி தான் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? அதோட ஆன்சர் வந்து must be equal to root of 5 square plus 5 square, which is equal to 5 root 2 kilometer per hour இருக்கணும். அந்த டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கணும்? it should be somewhere around 45 degree. it should be somewhere around 45 degreeல வரணும். கிளியரா இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? சிம்பிளான கொஸ்டின், டைரக்டான கொஸ்டின். So let's move into the next question. அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டினோட ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஒரு டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் கொஸ்டின். A bus with a vertical windshield moves horizontally at a speed of 40 km per hour. அப்போ எனக்கு ஒரு பஸ் இருக்காங்க. ஸோ பஸ் இஸ் மூவிங் வித் a velocity of 40 km per hour while rain is falling vertically at a speed of 30 km per hour. ஸோ வந்து இதுதான் velocity of rain, இதுதான் velocity of bus. velocity of rain வந்து 30 km per hourல இருக்கு. The angle at which the raindrops
strike the wind field is. That means that raindrops, it is the angle at which raindrops strike the windshield nu solradhu. That means that you have to find the velocity of rain with respect to bus illaya. We have to find the velocity of rain with respect to bus. So velocity of rain with respect to bus nu சொல்லும்போது how should the velocity be? அது எப்பவுமே velocity of rain minus velocity of bus ஆ இருக்கும் இல்லையா. It is going to be velocity of rain minus velocity of bus. எப்பவுமே இப்படி இருக்கணும் இல்லையா. So it is going to be velocity of bus plus velocity of rain with respect to bus. Velocity of rain with respect to bus இப்படி தான் வரும். So அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் it is going to be a right angle triangle and this is going to be what? This is going to be 30, this is going to be 40 இல்லையா. 30 and 40. 30 and 40 வரும்போது எனக்கு என்ன வெலாசிட்டி தான் வேணும். இதான் எனக்கு என்ன வரும். திஸ் இஸ் கோயிங் டு பி மை விண்ட்ஷீல்டு இல்லையா. ஏன்னா விண்ட்ஷீல்டு எப்போவுமே வெர்டிக்கல் தான். நம்ம கண்டுபிடிக்கின்றது ஆங்கிள் பிட்வீன் ரெயின் ட்ராப் அண்ட் விண்ட்ஷீல்டு தான். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் என்ன? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் தட் ஐம் சப்போஸ் டு ஃபைண்ட் அவுட். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பஸ் அண்ட் ரெயின் ஆங்கிள் கிடையாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பஸ்ஸும் ஆங்கிளும் ரெயின் ஆங்கிள் கிடையாது. இன்ஸ்டெட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது விண்ட்ஷீல்டு அண்ட் ரெயின் ட்ராப். ஓகேவா. ரெயின் ட்ராப் வந்து ஸ்ட்ரைக் ஆக போகிறது இப்படி, விண்ட்ஷீல்டோட டைரக்ஷன் இப்படி. ஸோ த ஆங்கிள் இஸ் கோயிங் டு பி tan inverse of 4/3. It is going to be tan inverse of 4/3. ஸோ 340க்கு ஆப்போசிட்டான ஆங்கிள் என்ன தான் வரும்? 40க்கு ஆப்போசிட்டான ஆங்கிள் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 53 டிகிரி. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன தான் வரும்? யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 53 டிகிரி. கிளியராக இருக்கு இல்லையா இந்த கொஸ்டின்? ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன? இப்போ ஒரு சில பேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட கொஸ்டின்ஸில் உங்களுக்கு டவுட் அதிகமாக வருது. அந்த மாதிரி நீங்கள் தியரி நல்லா பார்க்கணும். ஏன்னா ஒரு சில பேரை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கொஸ்டின்ஸில் டவுட் வர சான்ஸ் அதிகம் தான். இந்த மாதிரி டவுட் வர்றவர் எப்போவுமே தியரி ஓரளவுக்கு படிக்கிறது நல்லாயிருக்கும். ஓகேவா. அது நல்லாயிருக்கும். அதோட தியரியோட லிங்க் வந்து அந்த கிளாஸோட லிங்க் வந்து இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பாருங்கள், பார்த்து அந்த லிங்க் எடுத்துருங்க. ஓகே சரி, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து the magnitude of vector a. வெக்டர் a கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். we have a question here. 2 vectors இருக்குது, a இருக்குது, b இருக்குது. சரி, match the following columns தான். magnitude of vector a or vector b. vector a இல்லைனா vector b யோட magnitude அப்படின்னு சொல்லும்போது இதோட magnitude வந்து 5 தான் வரும். இதோட magnitude வந்து √5 வரும். இதில் எது ஆன்சர் இருக்குது? ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. தட் மீன்ஸ் a 1 தான் இருக்குது. சரி, a 1 ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுதான், மீதி ஒன்றும் பார்க்க தேவையில்லை. ஆக்சுவலி அதுதான் இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு சி எனிதிங். அதுதான் பண்ணணும். வி கேன் மார்க் இட் அண்ட் வி கேன் கோ ஹெட். இந்த கொஸ்டின் முடிஞ்சு, மீதி நம்ம பார்க்க தேவையில்லை. டேரெக்டாக ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஏன்னா A1னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, மீதி ஒன்றுமே இல்லை. அதனால் ஓகேவா. ஸோ ஆனாலும் இப்போதைக்கு நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ ஆக்சுவலி எக்ஸாம் எழுதலை, இப்போ நம்ம படிக்க தான் போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ பி யூனிட் வெக்டர் ஆஃப் ஏ. யூனிட் வெக்டர் ஆஃப் ஏன்னு சொல்கிறது என்ன வரும்? இட் இஸ் கோயிங் டு பி 3/5i + 4/5j. எப்படி கண்டுபிடிக்கும் யூனிட் வெக்டர் ஆஃப் ஏன்னு சொல்கிறது? யூனிட் வெக்டர் ஆஃப் ஏக்கு ஏ கேப்னு சொல்லுவோம். தட் இஸ் கோயிங் டு பி a வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டர். தட் இஸ் going to be 3i plus 4j divided by root of 3 square plus 4 square, which is going to be equal to 3/5i plus 4/5j. Now what is that going to be? 0.6i plus 0.8j. 0.6i plus 0.8j. So b என்ன வரணும்? b வர வேண்டியது 2. b வர வேண்டியது 2. கரெக்ட் தான். அடுத்து வந்து சி பார்க்க போகிறோம். மேக்னிடியூட் ஆஃப் a plus b. டைரக்ட் கொஸ்டின் தான். 3 + 1 என்ன வரும்? 4 வரும் இல்லையா. 3 + 1 என்ன வரும்? This is going to be 4. and this is going to be how much? 2. 4 and 2 னு சொல்லும்போது 4i plus 2j. that is going to be what? 4i plus 2j, which is going to be equal to root of 20. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. சி என்ன வரும்? 4 வரும். கரெக்ட் தான். ஓகேவா. அடுத்தது வந்து the difference of vectors a minus b. ஸோ 3 - 1 என்ன வரும்? 2 வரும். 2i. அடுத்தது வந்து 4 - of -2 is going to be 4 + 2, which is going to be plus 6j. So 2i plus 6j. கரெக்டான ஆன்சர், no doubts. So let's move on to the next question. ரெண்டு வெக்டர் p vector is equal to ai plus 5j and q vector is equal to bi plus 5j are equal. அப்படின்னா அதோட மீனிங் என்ன? ab ஒன்றும் இல்லை. ரெண்டு வெக்டர் ஈக்குவல் ஆகணும்னா அதோட x காம்பனன்ட் and y காம்பனன்ட் must be equal. இதில் y காம்பனன்ட் ஈக்குவல் தான், x காம்பனன்ட் என்னவா இருக்கணும்? x காம்பனன்ட் should also be equal. அப்படின்னா a must be equal to b. சிம்பிள் கொஸ்டின், ஒன்றுமே இல்லையே. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் இதுக்குப்பா ஈஸியான கொஸ்டின்ஸ் இல்லையா. அடுத்தது சிம்பிள் கொஸ்டின். A particle A is moving with velocity 6i plus 10j and particle B is moving with velocity 3i plus 6j
A with respect to B, velocity of A with respect to B is equal to velocity of A minus velocity of B. A minus B and 6 minus 3 is going to be 3I, 10 minus 6 is going to be plus 4J. Magnitude 1 is equal to 5 meter per second. So your answer is option A. Answer is going to be option A. Direct question, simple question. Another, what is the definition of relative velocity? Velocity of A with respect to B is VA minus VB. Direct it. Okay. சரி, அடுத்த question. The range of a projectile R when it is an angle of projection is 40 degree for the same velocity of projection. அடுத்த question நமக்கு தேவையில்லை. And the maximum possible height attained by a projected body is u square by 2g, where u is the velocity of projection. Maximum possible height attained. So where height or equation and u square sine square theta by 2g. Maximum height varnona theta must be equal to 90 degree, or sine theta is equal to 1, or sine 90 is equal to 1. Okay, sine theta illa sine 90 is equal to 1. So sine square 90 degree is also equal to 1 square, which is equal to 1. அப்படினு சொல்லும்போது இந்த expression என்ன ஆயிடும்? This is going to be u square by u square by 2g. So when the expression is correct, so assertion is correct. அடுத்தது, to attain the maximum height, velocity is thrown vertically upwards. Okay, velocity is thrown vertically upwards. Ama, that is also correct. So assertion is correct, reason is correct, and assertion is the correct explanation for, reason is the correct explanation for the assertion. Okay, reason is the correct explanation for the assertion. So நம்ம ஆப்ஷன் எப்பவுமே என்னவா வரும்? It is going to be A is going to be a correct option. So நம்ம இந்த சாப்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட, 50 இல்லைன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் 47 or 48 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ்லேருந்து இந்த சாப்டரில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா போர்ஷன்ஸையும் நம்ம தெளிவாக கவர் பண்ணிட்டாங்க. இவ்வளோ கொஸ்டின்ஸ் படித்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். எல்லா டைப்பு கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்த்துடுவாங்க. இதில் ஏதோ ஒரு டைப் ஆஃப் கொஸ்டினில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு கரெக்டான ஏதோ ஒரு தியரி போர்ஷன் என்னென்ன இருக்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு தான் பார்த்தா நம்ம கிளாஸஸ் வைப்பாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் த கான்செப்ட் ஹஸ் பீன் கிளியர். ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே நான் சொன்ன மாதிரியே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து இஸ் கோயிங் டு பி லாஸ் ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ங்கிற சாப்டரோட இதே மாதிரி ஒரு 100 கொஸ்டின்ஸ் இல்லை, நான் ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் வச்சு நான் மறுபடியும் உங்ககிட்ட வரும். அந்த 60 கொஸ்டின்ஸ் படித்தாலே உங்களுக்கு அந்த சாப்டர்லேருந்து வேறு ஒன்றுமே படிக்க தேவையில்லை. எல்லா தியரியும் கவர் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொஸ்டின் சீரீஸ் தான் அது இருக்கும். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவாக நான் உங்கள் முன்னாடி வரும். அது வரைக்கும் நான் நிகில் நாராயணன் ஃபிசிக்ஸ் வாத்தி உங்ககிட்ட சொல்ல போகிறது என்ன, உங்களுக்கு தெரியும் என்ன தான் சொல்ல போகிறோன்னு. Goodbye.